அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கை கடினம்தான், ஆனால் வெற்றிக்கான வழி அங்கேதான் இருக்கிறது. அடுத்து என்ன செய்வோம் என்ற எண்ணமே என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது என்னும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் வரிகளை உங்கள் முன் வைத்து இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன். ஏனென்றால் நான் மிகவும் நேசிக்கின்ற மதிக்கின்ற ஒரு மனிதன் ஸ்டீஃபன் ஹாக்கிங் பற்றி இன்று நாங்கள் பேச இருக்கின்றோம். இது என்னுடைய நீண்ட நாள் ஆசையாக இருந்தது. இவர் வாழுகின்ற போதே இவருடைய வரலாறு பற்றிய எடி ரெட்மே நடித்த த தியரி ஆஃப் எவ்ரிதிங் என்ற படத்தை நான் பலமுறை பார்த்திருக்கின்றேன். பிரீஃப் ஆன்சர் டு த பிக் கொஸ்டின் என்ற புத்தகத்தை வாசித்திருக்கின்றேன். இவருடைய தகவல்களை தேடி தேடி படித்திருக்கின்றேன். ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஒரு பேர் ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்தை இன்றைய சிறப்பு பேச்சாளர்களும் ஏனைய பேச்சாளர்களும் சிறப்பாக இன்றைய நிகழ்வில் கொண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இலக்கிய மாலை யூடியூப் சேனல் மூலமாக தமிழ் வானவை இணையவழி சந்திப்பின் ஊடாகவும் இலக்கியங்கள் பற்றி பலவற்றை நாங்கள் பேசி இருக்கின்றோம். ஆனால் அறிவு முயற்சி பற்றியும் அறிவியல் மாமேதைகள் பற்றியும் நாம் பேச வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இலக்கியமும் அறிவியலும் என்னுடைய இரண்டு கண்கள். ஆன்மீகத்தை அறிவியலுடன் நோக்குவதற்கான ஆய்விலே நான் இப்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன். ஸ்டீஃபன் ஹாக்கிங் பற்றிய சிறிய குறிப்பை நான் தந்துவிடுகிறேன். ஏனென்றால் அவரின் ஆய்வுகள் பற்றி பேச்சாளர்களின் எடுத்துரைத்தார்கள். 1988 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வெளியான ஒரு நூல் வெளியாகி பல மாதங்கள் லண்டன் புத்தக விற்பனையில் தரவரிசை பட்டியலிலே முதலிடத்தை பெற்றது. அதுதான் A Brief History of Time from the Big Bang to the Black Holes எழுதியவர் உலக புகழ்பெற்ற கோட்பாட்டு இயற்பியல் மேதை ஸ்டீஃபன் ஹாக்கிங். இவர் லண்டனில் 8/1/1942 தொடங்கி 14/3/2018 வரை வாழ்ந்து இப்போது வெஸ்ட் மினிஸ்டர் தேவாலயத்தில் ஐசாக் நியூட்டனுக்கும் சார்ல்ஸ் டார்வினுக்கும் இடையில் உறங்கிக் கொண்டிருக்கின்றார். தன்னுடைய வாழ்நாளிலே வீல் சேரில் இருந்தபடி அண்டம் நோக்கிய அண்டவியல், பொதிய சார்பியல், காஸ்மாலஜிக்கல், ஜெனரல் ரிலேட்டிவிட்டி மற்றும் கருந்துளைகள் பற்றிய ஆய்வில் மேற்கொண்டிருந்தார். ஆய்விலே இவருடைய 21 வயதில் இவருக்கு மோட்டோ நியூரோன் டிசீஸ் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு இன்னும் 2 வருடங்களே வாழ்வார் என்று மருத்துவர்கள் கூறினார்கள். உடல் தசையை பாதிக்கின்ற இந்த நோய் ஒவ்வொரு உறுப்புகளையும் பாதிக்கக்கூடியது. ஆனால் தன்னுடைய தன்னம்பிக்கையால் 76 வயது வரை வாழ்ந்து மறைந்தார். மேல் வரிசையில் கற்கள் இல்லை. வலது பக்கம் தலை சாய்ந்திருக்கும். கேமராவும் சென்சரும் பொருத்தப்பட்ட கண்ணாடி, கம்ப்யூட்டர் இணைக்கப்பட்ட வீல் சேர், கன்னத்தில் சில தசைகள் தவிர பெரும்பாலான உறுப்புகள் செயலிழந்து விட்ட நிலையில் சக்கர நாற்காலியில் இருந்து ஈக்வலைசர் என்ற கம்ப்யூட்டர் புரோகிராம் உதவியோடு கண்ண தசைகளின் அசைவுகள் மூலமாக கம்ப்யூட்டர் குரலில் இறுதிக்கால பகுதியில் பேசி வந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் அந்த நிலையிலும் அண்டவெளி பற்றிய ஆய்விலே ஈடுபட்டிருந்தார். ஒவ்வொரு மனிதர்களின் வாழ்வின் உயர்வுக்கும் யாரோ துணை வருவார்கள். நோய்வாய்ப்பட்டு தற்கொலை முயற்சியில் இருந்த போதும் அவரை காப்பாற்றி தன்னுடைய முயற்சியினால் ஹாக்கிங்கை முன்னுக்கு கொண்டு வர கூடவே இருந்து தன் காதலையும் அன்பையும் பகிர்ந்து கொண்டு ஒரு காதலியாக, மனைவியாக, தகுதியாக கூடவே பயணித்தவர் ஜான் ஹாக்கிங். டிக்ரான் டாக்ராய் என்ற இவருடைய கணித ஆசிரியர் கற்பிப்பது மட்டுமல்லாமல் அவரை சக்கர நாற்காலியிலே தள்ளிக்கொண்டு செல்வது வரை அவருக்கு கல்விக்கும் அவருடைய ஆய்வுக்கும் தன்னுடைய பங்களிப்பை தந்திருக்கின்றார். இவர்களின் ஒத்துழைப்பும் உதவியும் இல்லாது விட்டிருந்தால் வெறும் முகத்தசையின் அசைவை மட்டும் வைத்துக் கொண்டு வானத்தை நோக்கி ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஆராய்ச்சிகள் நிகழ்த்தியிருக்க முடியுமா என்று
அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் நினைத்து பார்த்து பிக் பேங் தியரி, இமேஜினரி சைல்ட், A Brief History of Time, பிளாக் ஹோல்ஸ், குவாண்டம் தியரி போன்றவற்றை என்னுடைய சிறப்பு பேச்சாளர்களிடமிருந்து கேட்டறியும் ஆவலில் முதலில் நான் மிஸ்டர் ஜிகேயை அன்புடன் அழைக்கின்றேன். இவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு. மிஸ்டர் ஜிகே 7,12,000 சப்ஸ்கிரைபருடன் தன்னுடைய யூடியூப் சேனலை நடத்துகின்ற இவர் பிறந்த இடம் கடலூர். தற்போது சென்னையில் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக பணியாற்றுகின்றார். சென்னையில் டிவி சேனலில் பணியாற்றி இருக்கிறார். குறும்படங்கள் எடுத்திருக்கிறார். இப்போது நீங்கள் கேட்கலாம், இவருக்கும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கும் என்ன தொடர்பு என்று இருக்கிறது. எனக்கு எப்படி ஸ்டீஃபன் ஹாக்கிங் பிடித்ததோ அதே போல்தான் அறிவியல் சம்பந்தமான பல விடயங்கள், மனிதர்களின் நம்பிக்கைகள் தொடர்பான பல விடயங்களை தேடி கற்று பலரும் அறிவதற்கான தர்மத்தை தருகின்ற தர்மதுரை என்ற தன்னுடன் பேருக்கேற்ற பணியை செய்கின்ற மிஸ்டர் ஜிகே இப்போது உங்கள் முன்னே வாருங்கள். உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் பிரபஞ்ச ஆய்வு பற்றி பேச வருகின்றார். வாருங்கள். நன்றி நன்றி மேடம், வணக்கம். முதல்ல இந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு முதல்ல பெரிய நன்றி. அண்ட் வந்திருக்க எல்லாருமே வந்து பெரிய பெரிய முனைவர்கள் இருக்கிறீங்க, பேராசிரியர்கள் இருக்கிறீங்க, எழுத்தாளர் இருக்கிறீங்க, நலங்கலி சார் இருக்காரு, இவ்வளவு பேர் இருக்கீங்க. எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்குது. நான் வந்து உங்களை மாதிரி எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் இருக்க இடத்துல வந்து நான் வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி நினைச்சுக்குவாங்க. ஒரு பள்ளி ஆண்டு விழாவில் ஒரு குழந்தையை சொல்லிட்டு பாரதியார் பத்தி பேசுங்க, காந்தி பத்தி பேசுங்க, அந்த குழந்தைகள் பேசும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்டீஃபன் ஹாக்கிங் பத்திய சிறு சிறு விஷயங்களை தான் நான் ஷேர் பண்ண போறேன். உங்க அளவுக்கு எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தெரியாதுங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். பெரிய அளவில் புதுசா எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எனக்கு ஸ்டீஃபன் ஹாக்கிங்க எந்த அளவுக்கு மேலோட்டமா தெரியுமோ அதை தான் நான் திரும்ப சொல்ல போறேன். ஸோ மேபி உங்களுக்கு அது ஏமாற்றமா இருக்கலாம், தெரிந்த விஷயமாக இருக்கலாம். அதனால முதல்ல மன்னிக்கணும். முதல்ல நன்றி இந்த வாய்ப்புக்கு. மேடம்க்கு நன்றி. இந்த மாதிரி வந்து ஒரு 20-25 பேர் எல்லாருமே வந்து அறிவியல் ஆர்வம் கொண்டவர்களா இருக்கிறீங்க. இந்த மாதிரி ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஒரு டைட்டில் எடுத்துக்கிட்டு நலங்கெல்லி சார் மாதிரி ஒரு ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஒரு புத்தகத்தை தமிழாக்கம் செய்தவருடைய இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் வந்து இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு சின்ன வேலை காரணமாக உடனே போக வேண்டியதா இருந்தாலும் ஒரு 20-25 நிமிடம் மட்டும் என்னால பேச முடியும். அதனால நான் வந்து அதை மட்டும் சொல்லிட்டு நீங்க பேசுறதை நான் வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படின்றது எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், இல்ல சின்ன பசங்களை இருந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவருடைய உருவம் ஞாபகத்துக்கு வரும். அவர் ஏன் வீல் சேர்ல உட்காந்துருக்காரு, அவருக்கு என்ன ஆச்சு, அதையும் தாண்டி இன்னைக்கு உலகமே அவர் பேசுதுன்னா அவர் என்ன மாதிரியான இதுல கடந்து வந்தாருன்னு ஒரு ஹிஸ்டரியை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பிறகு அவருடைய பார்வை என்னவா இருக்கும்? ஸ்டீஃபன் ஹாக்கிங் இன்னைக்கு பல ஆய்வுகள், எனக்கு கொடுத்த டாபிக்கே வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோடைய ஆய்வுகள் பத்தி சொல்றாங்க. ஸோ அப்படி அவரோட ஆய்வுகளை தாண்டி அவருடைய தன் வாழ்க்கையே ஒரு பெரிய சேலஞ்சுக்கு பிறகு வந்து அறிவியல்ல வந்து அவர் என்ன மாதிரியான ஆர்வம் அவரை தூண்டியது, ஏன் அவர் இந்த நிலைமைக்கு வந்து இன்னைக்கு ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர் இறந்தும் இன்னைக்கும் வந்து நவீன விஞ்ஞானிகள் கேட்டாலே இப்ப இருக்கிற காஸ்மாலஜிஸ்ட் யாராவது சொல்லணும்னா டாப்ல முதல்ல எல்லாருக்கும் வாயில வருது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான் வரும். அதனால அப்படி அவர் என்ன சாதித்தார், அவருடைய விஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி சுருக்கமா பார்க்கலாம். என்ன இருக்க விஷயங்கள் அவருடைய புத்தகங்கள், நீங்க சொன்ன மாதிரி காலமா இருக்கட்டும், பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம், இல்ல வந்து பிரீஃப் ஆன்சர்ஸ் டு தி பிக் கொஸ்டின்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப எளிமையா மக்கள்கிட்ட வந்து அவர் வந்து ஒரு விஞ்ஞானியாக மட்டும் இல்லாம ஒரு சயின்ஸ் கம்யூனிகேட்டராகவும் இருந்திருக்கிறார். சயின்ஸ் கம்யூனிகேட்டருங்கிறது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, சயின்ஸ் கம்யூனிகேட் ஈவன் இப்போ இந்த யூடியூப்ல நாங்க பண்றதுமே கூட ஒரு சிறிய அளவுல ஒரு 1% அளவுக்கு சயின்ஸ் கம்யூனிகேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். விஞ்ஞானிகள் வந்து முழுக்க முழுக்க லேப்லயும் அவங்க ஆய்வுகள்லையும் பிஸியா இருப்பாங்க. ஸோ இந்த மக்களுக்கு வந்து மக்களுடைய வரி பணத்துல தான் அந்த நாசாவா இருக்கட்டும், இஸ்ரோவா இருக்கட்டும் அங்க வந்து ஆய்வுகள் நடக்குது. அப்ப ஒரு பாமரனுக்கும் ஒரு ஏழை மக்களுக்கும் வந்து கடைசி கட்டத்துக்கு வரைக்கும் அறிவியலை கொண்டு போய் சேர்ப்பது வந்து நடுவில் அந்த சயின்ஸ் கம்யூனிகேட்டர்ங்கிறது வளர்ந்துட்டே வரணும் அப்படிங்கிறது ஒரு இது. அப்படி இருக்கும்பொழுது ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து அறிவியல் ஆய்வுகள் ஈடுபடுறது மட்டும் இல்லாம தன்னை ஒரு சயின்ஸ் கம்யூனிகேட்டராகவும் மக்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத எளிமையான மொழி நடையிலையும் கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து ரொம்ப அவருடைய எழுத்துக்கள் வந்து இலகுவா எல்லா மக்களையும் போய் சேர்ந்ததாலதான் இன்னைக்கு எவ்வளவோ சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க, எவ்வளவு காஸ்மாலஜிஸ்ட், எவ்வளவு தியரிட்டிக்கல் பிசிசிஸ்ட் இருந்தாலும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஏன் எல்லாருக்கும் வருதுன்னா அவர் மக்களோட வந்து உரையாடுகிறார். அது வந்து ஒரு முதன்மையான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அவரு இந்த ஸ்பேஸ் மேல இருக்கிற ஆர்வம், அவருடைய விஷயம், அவருடைய ஆர்வம் இந்த ஸ்பேஸ் அவர் எப்படி பாக்குறாரு, இந்த விண்வெளியை எப்படி பாக்குறாரு, இந்த பூமியுடைய வருங்காலம் விண்வெளியில் தான் இருக்குன்னு அது ஏன் நம்பினார் அப்படிங்கிற அவருடைய பார்வையை நம்மளை அவருக்குள்ள இழுத்துட்டு போயிடும். அவர் எதனால் அப்படி பண்ணார் அப்படிங்கிறது.
அவர் வந்து அவர் அவர் ஆரம்பிக்கிறது எதுக்காக நமக்கு வந்து ஒரு விஞ்ஞானம், நமக்கு எதுக்காக ஒரு ஸ்பேஸ்க்கு போகணும், எதுக்காக ஒரு ஸ்பேஸ் ப்ரோக்ராம் தேவை அப்படின்னு சொல்லும் பொழுதே, சும்மா மூணுக்கு போறோம், அங்க நிலவுல போயிட்டு நம்ம கற்களை கொண்டாந்து கொட்டுறோம், அதுக்காக ஒரு ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அப்படி கிடையாது. ஒரு விண்வெளி பயணம் அப்படிங்கிறது இன்னும் பல நூறு இல்ல பல ஆயிரம் வருடங்களுக்கு பிறகு நடக்க போற ஒரு விஷயத்துக்கான ஆரம்ப விதையை நம்ம பிறந்தே ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இன்னைக்கு நீங்க ஒரு விண்வெளி பயணம் பண்ணல, நம்ம பூமியை தாண்டி நீங்க வெளியில வேற எதையுமே நீங்க யோசிக்கல அப்படின்னா, ஒரு தீவில் மாட்டிக்கொண்ட ஒரு மனிதர் அந்த தீவை விட்டு வெளியே போகாம அங்கேயே கம்ஃபர்டபுளா இருக்கிறது உணர்வது போலதான் நம்ம பூமியிலே இருக்கிறது அப்படிங்கறத ரொம்ப எளிமையா சொல்லியிருப்பார். இது அவர் எப்படி ஒப்பிடுறாருன்னா, 1492 வந்து கொலம்பஸ் வந்து வெளியில போகும்போது அங்க உள்நாட்டுகள் அவ்வளவு பிரச்சனைகள் நடக்கும். இவ்வளவு பொருட்செலவு கொடுத்து இப்படி ஒரு கடற்பயணம் தேவையா? அப்பெல்லாம் கடற்பயணம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகாத டைம். கடற்பயணம் மூலமா போய் நம்ம என்ன சாதிக்க போறோம், உள்நாட்டிலே இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது எதுக்கு அப்படிங்கிற கேள்விகள் வரும்பொழுது, அப்ப கொலம்பஸ் எடுத்த அந்த ஒரு பயணமும் அப்ப அந்த ஒரு ஒரு கடல் போக்குவரத்தும் ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்துக்கு போகிற ஒரு வாய்ப்பும் தான் இன்னைக்கு உலகம் இவ்வளவு சுருங்கி இருக்கிறதுக்கும், வர்த்தகம் ஆரம்பித்ததுக்கும், பிறகு தொழில்கள் வந்ததும், தொழிற்புரட்சி பண்டமாற்றம், இன்னைக்கு உலகம் வந்து இவ்வளவு அட்வான்ஸா மாறினதுக்கான ஆரம்பம் வந்து அங்கதான் இருந்தது இல்லையா? சோ அப்படிதான் வந்து அவர் இது மாதிரி பாக்குறாரு. நம்ம இந்த பூமியை விட்டு வெளியில போகும்போது நாம் இப்ப இருக்கிறத விட இன்னும் பல மடங்கு வந்து நம்மளுடைய இந்த விஞ்ஞான வளர்ச்சியோட அடுத்த வருஷம் நம்ம அப்பதான் காண முடியுங்கிறத அவர் உறுதியா நம்பினார். ஆனா எப்பயுமே அவர் சொல்ற மாதிரி இந்தியாவில மட்டும் கிடையாது, அமெரிக்காவில் இருக்கட்டும், யூரோப், எந்த நாடுகள்லயுமே சரி, ஒரு ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அப்படின்னாலே அதுக்கு ஏன் இவ்வளவு செலவு பண்ணணுங்கிற கேள்விகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. அவருமே சொல்றாரு, அது அமெரிக்காவிலும் ஒரு கம்மியான பர்சன்டேஜ் இருக்கலாம், பட் யூரோப்ல இருக்கலாம், பட் இந்தியாவில் அதிகமா இருக்கலாம். அது ஏன்னா நம்மளுடைய மக்கள் இங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கும்போது இந்த ஸ்பேஸ் ப்ரோக்ராம் தேவையா அப்படிங்கிற கேள்வி. எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலுமே நேரா ஸ்பேஸ் தான் வைப்பாங்க. இங்க வந்து ராக்கெட் கூட விடுவாங்க, ஆனா நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா சாக்கடை கிளீன் பண்ண மாட்டாங்கன்ற ஒப்பீடு வந்து எது நடந்தாலுமே நேரா ராக்கெட்டுக்கு போய் நிற்பாங்க. சோ அப்படின்னா விஞ்ஞானத்துக்கு மேல வந்து அவ்வளவு செலவு தேவைங்கிற ஒரு உள்ளூர வந்து நம்ம மக்கள் மனிதல வந்து பதிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த கேள்வி நியாயம்தான், நம்ம வந்து சில பர்சன்டேஜ் ஒதுக்கணும். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படின்னா, உலகத்தோடைய ஒட்டுமொத்த இந்த பொருள் உற்பத்தியில பாத்தீங்கன்னா நம்ம இந்த அப்போலோட மிஷன்ஸ் வந்து 69 இருந்து 72 வரைக்கும் நடந்த அந்த 17 மிஷன்ஸ் நடந்தது இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே இன்னைக்கு இருக்கிற அமௌண்ட்டுக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா கூட அது வந்து 0.25% தான். உலகத்தோடைய பொருள் உற்பத்தியில நாம அந்த ராக்கெட் மிஷன்ஸ்க்காகலாம் செலவு பண்ணது வந்து 0.25% தான், நாட் ஈவன் 1%. ஸோ இதுக்காக நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்காக இது கூட நம்ம ஒரு 1% கூட செலவு பண்ண மாட்டோமா அப்படின்னு கேட்கிறாரு. அவருமே சொல்றாரு, இப்ப இருக்கிற குளோபல் வார்மிங் மாதிரி பூமியில நிறைய பிரச்சனைகள் இருக்கும் போது இந்த மாதிரி ஸ்பேஸ் ப்ரோக்ராமுக்கு இங்க பூமிக்கே செலவிடலாமான்னு கேட்டா கண்டிப்பா செலவிடணும். பூமியில இருக்கிறது மெயினான பிரச்சனை தான். ஆக மொத்தம் ரெண்டுத்தையும் சேர்த்தா கூட நம்ம 1% செலவு பண்ணாலே பெரிய விஷயமா இருக்கும். அதனால இதை நம்ம கன்சிடர் பண்ணணும். நம்ம ஒன்றும் பெரிய ஆகுலாம் நம்ம வந்து செலவு செய்யல. இங்க நடக்கிற நம்ம இந்தியாவிலே பாத்தீங்கன்னா ஒரு பாகுபலி மாதிரி ஒரு பெரிய படங்கள்லாம் வந்து 100 கோடி 1000 கோடி அந்த அளவுக்கு கோடி கணக்கில் 1000 கோடிகள்ல படம் எடுக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு மூணுல இருக்கக்கூடிய ஒரு ரோவர் அந்த லேண்டரோட விலையெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு கம்மியா தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது விண்வெளி பயணங்கள் அந்த ஆய்வுகளோட முக்கியத்துவத்தை பத்தி அவர் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அடுத்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு எப்ப இந்த மக்களுக்கு வந்து இந்த விண்வெளி மேலேயும் இந்த ஆர்வத்தை வந்து பாத்தீங்கன்னா 69 இருந்து 72 வரைக்கும் இந்த மூன் லேண்டிங் நடக்கும் பொழுது அப்ப இருந்த ஆர்வம் மக்கள்கிட்ட வந்து ஒரு சயின்ஸ் டெம்பர் ரொம்ப அதிகமாக்குச்சு. ஒரு மனிதன் போய் நிலவுல இறங்குறான் அப்படின்னா உலக மக்களுடைய அது எவ்வளவு பெரிய எழுச்சியா இருந்தது, அறிவியலோட புரட்சியா இருந்தது. ஆனா அதற்கு பிறகு வந்து நிறைய டைம் வந்து நம்ம லேண்டர் ரோவர் இதெல்லாம் அனுப்புறோம் சொல்றோம், ஆனா அது பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தல, மக்கள்கிட்ட வந்து ஒரு அறிவியல் கிளர்ச்சியை ஏற்படுத்தல அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் நாசா திரும்ப வந்து மனிதர்கள் நிலவுக்கு அனுப்புறது, இந்தியா மற்ற நாடுகள் வந்து அதை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுவா அவர் முன்வைக்கிறார். அவர் என்ன சொல்லுவாருன்னா 2050களே வந்து பாத்தீங்கன்னா மூணுல வந்து முகாம் இடணும். எலான் மாஸ்க் சொன்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் 2070களில் நம்ம மார்ஸ்க்கு போயிட்டு அங்க இது பண்ணணும். அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 200ல இருந்து ஒரு 500 ஆண்டுகளுக்குள்ள ஒரு நட்சத்திரத்துல இருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு நாம போயிட்டு வர்ற மாதிரியான டெக்னாலஜி நம்ம வளர்த்துக்கணும். இப்போதைக்கு அது சாத்தியம் இல்லை. அட்லீஸ்ட் பக்கத்துல இருக்கிற 30 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கிற ஒரு கிரகத்துக்கோ ஒரு நட்சத்திர குடும்பத்துக்கோ நம்ம போயிட்டு வர்றதுக்கான வழிவகைகளை வகுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒன்னொன்னா நிறைய குறிப்பிட்டு வர்றாரு. நிலவுக்கு போயிட்டு வரணும், மார்ஸ்க்கு போயிட்டு வரணும். டைட்டனை பத்தி சொல்லும்போது டைட்டன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இம்ப்ரெசிவா இருக்கு, பட் ஆனா எனக்கு டைட்டன் மேல ஒரு பெரிய விருப்பம் இல்ல, சனியோட துணை கிரகம் டைட்டன். சோ அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டே வர்றாரு. அவரு 2007 வந்து இந்த ஜீரோ கிராவிட்டின்னு சொல்லக்கூடியதுல போயிட்டு ஒரு ஸ்பேஸ்ல மிதக்கிற மாதிரியான அந்த ஜீரோ கிராவிட்டி ஃபிளைட்ல போயிட்டு அவர் மிதந்த உடனே அவருக்கு இந்த விண்வெளி மேல இருக்கிற அதை சொல்றாரு, வாழ்நாள நம்மளுடைய வருங்காலம் வந்து கண்டிப்பா வந்து ஃபியூச்சர் வந்து ஸ்பேஸ்ல தான் இருக்கு அப்படிங்கறத நான் உறுதியா நம்புறேன். அந்த ஜீரோ கிராவிட்டி ஃபிளைட்ல போயிட்டு பறந்துட்டு கீழே வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது அதை சொல்றாரு, ஸ்பேஸ் இல்லாத ஒரு எதிர்காலத்தை, பூமியோட எதிர்காலத்தை என்னால் நினைச்சு பார்க்க முடியல, என்ன விட்டா நான் அப்படியே அந்த ஸ்பேஸ்ல இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அப்புறம் அதான் அவருக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, மனித குலம் வந்து 20 லட்சம் வருடங்களுக்கு முன்பு இந்த மனித இனம் வந்து உண்டானது. பிறகு வந்து பாத்தீங்கன்னா 10,000 வருடங்களா நாகரிகம் உண்டானது.
இன்னைக்கு மனிதர்கள் இருக்கிறோம். அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 10 லட்சம் வருடங்களுக்கு மனிதன் வந்து தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ல வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒரு 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 விளையாட்ட நகைச்சுவையா கூட சில மீம்ஸ் எல்லாம் கூட இன்டர்நெட்ல பார்க்கலாம். டைனோசர்ஸ்ல வந்து 6.5 கோடி வருடங்களுக்கு முன்பு அழிந்ததுக்கு காரணம் வந்து அப்போ வந்து ஸ்பேஸ் ப்ரோக்ராம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது விளையாட்டா இருக்கலாம், ஆனா உன்னிப்பா அதை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா உண்மையாவே ஒரு ஸ்பேஸ் ப்ரோக்ராம் இருந்திருந்தா ஏதோ ஒரு வரக்கூடிய ஆபத்தை நாம் உணர்ந்திருந்தோம் அப்படின்னா நம்ம தப்பிக்கிறதுக்கான அந்த மாதிரி ஒரு இனம் இன்னைக்கு உயிரோட எங்கேயோ ஒரு இடத்துல ஜீவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு அப்படிங்கறத இந்த ஸ்பேஸ் ப்ரோக்ராமுடைய தீவிரத்தை அவர் திரும்ப திரும்ப நிறைய இடத்துல அவர் உணர்த்திக்கிட்டே இருக்கிறார். ஸோ இதை பார்க்கும்போது அவர் வந்து இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்றாரு. இந்த மாதிரி அறிவியல் மீது ஒரு பாம்பர் அவர் வந்து ஒர்க் பண்ணதோ அவர் பண்ண ரிசர்ச்சஸ்லாம் வந்து பிளாக் ஹோலா இருக்கட்டும் இல்லைங்கிற ஜெனரல் ரிலேட்டிவிட்டி மாதிரியான ரொம்ப டீப்பான சிங்குலாரிட்டி நிறைய விஷயங்களை பேசினாலும் ஒரு பாம்பரத்தனமான ஒரு எழுத்து மூலமா மக்கள்கிட்ட போயிட்டு அறிவியலுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறதெல்லாம் இந்த மாதிரி அவர் நிறைய இடத்துல தொடர்ந்து கோட் பண்றதை நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு பிளாக் ஹோல் மேல வந்து ஒரு பெரிய தீராத ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது. அதை பத்தி நிறைய தொடர்ந்து ரிசர்ச் பண்ணிட்டே இருந்தார். ஐன்ஸ்டீனுடைய நிறைய விஷயங்கள் இந்த ஜெனரல் ரிலேட்டிவிட்டி கோட்பாடுகள் அதெல்லாம் திரும்ப திரும்ப எடுத்துட்டு அதோட தீவிரத்தன்மை அவர் ஒரு கட்டம் ஃபர்ஸ்ட் லெவல்ல வகுத்திருக்காருன்னா அதை டீப்பா அதை பத்தி ரிசர்ச் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு அதை பத்திய நெக்ஸ்ட் லெவலான ரிசர்ச்சஸ் எல்லாம் அவர் நிறைய பண்ணார். ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோடைய எல்லாருமே ஒரு ஃபேமஸான விஞ்ஞானி அப்படிங்கிறது தெரியும். அவர் செய்த ஆய்வுகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்கு. அதுல ஒரு எனக்கு தெரிந்த ஏதாவது ஹைலைட்டான சிலது மட்டும் நான் சொல்றேன். இந்த 1970களில் பாத்தீங்கன்னா இந்த சிங்குலாரிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு இல்லையா, பிளாக் ஹோலை வந்து இவரு நம்ம ஐன்ஸ்டீன் வந்து ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தெரியப்போ அந்த கிராவிடேஷன்ஸ் பத்தி டாக் வரும்போதே அவர் வந்து பிளாக் ஹோல் எல்லாம் கணிச்சிருந்தார். அப்ப வந்து அவர் திரும்ப திரும்ப ஹாக்கின்ஸ் வந்து ஐன்ஸ்டீனை பார்த்து வியக்கிற விஷயம் அதுதான். உலகிலேயே இந்த மாதிரி ஒரு கற்பனை வளம் மிக்க ஒரு மனிதரை நான் பார்த்ததே இல்லை ஐன்ஸ்டீன் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்றாரு. ஏன்னா ஐன்ஸ்டீன் வந்து எங்கேயுமே ஏதாவது ஒரு இடத்துக்கு போறாரு வராருன்னா அங்க வெயிட் பண்றாருன்னா அந்த ஒரு 10 நிமிஷம் கூட ஒரு பேப்பர் பேனா இருந்தா உட்காந்து ஒரு மண்ணு எழுத ஆரம்பிச்சிருவார். நம்ம நினைக்கிற மாதிரி ஐன்ஸ்டீன் வந்து நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அவர் டெலஸ்கோப் வச்சு ஏதோ வானத்துல பார்த்து இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு, பிளாக் ஹோல் எழுதுறாரு, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எல்லாமே தியரிட்டிக்கல் பிசிக்ஸ்ங்கிறதால அவருக்கு ஒரு நேரம் கிடைக்கும் போது பேப்பர் எடுத்து அவர் வந்து ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றது, மேத்தமெட்டிக்கல் ஒர்க்ஸ் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு எல்லையற்ற கற்பனை இருந்தால்தான் அவர் கொண்டாடுறது நிறைய பேரடைஸா இருக்கட்டும், அந்த அதுல இருந்து அவர் டெரைவ் பண்ற விஷயங்களா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து உண்டாக்குன அந்த ஜெனரல் ரிலேட்டிவிட்டியை பத்தி நிறைய தீவிரமா அதுக்குள்ள இறங்குறாரு, அதுக்கு ஆச்சரியத்துல முழுகிறாரு ஹாக்கிங்ஸ். ஸோ அதுல இருந்து நிறைய விஷயங்கள் எடுக்கும்போது என்ன சொல்றாரு, இந்த சிங்குலாரிட்டியை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்றாரு. 1970களில் இருந்து பாத்தீங்கன்னா இந்த ரோஜர் பென்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரபல விஞ்ஞானி இருக்கார், அமெரிக்கன் பிசிசிஸ்ட் நினைக்கிறாரு. ஸோ அவர் கூட சேர்ந்து இந்த சிங்குலாரிட்டி எப்படி உண்டாகுது அப்படிங்கும்போது அதை ஸ்டீஃபன் ஹாக்கிங்கும் பென்ரோஸும் சேர்ந்து தான் வந்து அவங்க உறுதிப்படுத்துறாங்க. இது வந்து ஹை பொட்டன்ஷியலான கிராவிடேஷன் அதோடைய ப்ரொசீஜர்ஸாக தான் இந்த சிங்குலாரிட்டிங்கிறது உருவாகுது. அதாவது நம்ம ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கர்வேச்சர்னு சொல்றாங்க இல்லையா, ஒரு ஃபேப்ரிக் மாதிரியான ஒரு இன்விசிபிள் கர்வேச்சர் இருக்கு. அதாவது ஹெவியான மாஸ் அதீத நிறை கொண்ட ஒரு பொருள் இருக்கும்போது அது நம்ம காலவெளின்னு சொல்லுவாங்க ஸ்பேஸ் டைம், அதை வந்து வளைக்குது அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். இது ஆரம்பங்கள்ல ஐன்ஸ்டீன் சொல்லும்போது அது நிறைய பேருக்கு அது என்னன்னே புரியல, அதை கற்பனையே பண்ண முடியல. இன்னைக்கு நம்ம நிறைய படங்கள் பார்க்கிறோம், கிராபிக்ஸ் பார்க்கிறோம், யூடியூப்ல வீடியோஸ் பார்க்கிறோம், போட்டோஸ் பார்க்கிறோம், அனிமேஷன் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஆரம்பங்கள்ல வந்து அது மக்களால் வந்து அதை புரிஞ்சிக்கவே முடியல. ஸோ அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இது வெளில வருது. இதை பத்தி ஆய்வு பண்ணும்போது 70களில் இந்த கர்வேச்சரோடைய உள்ள போறது இன்ஃபினிட்டியா வந்து உள்ள சிங்குலாரிட்டிங்கிறது இன்ஃபினிட்டி நோக்கி போகுதுங்கிற மாதிரி ஒரு அன்கிளியரான ஒரு இதுதான் இருக்கு. அப்ப ஹாக்கின்ஸ் வந்து பென்ரோஸ் அவர்களோட சேர்ந்து பண்ண ஆய்வுல தான் சிங்குலாரிட்டினா என்ன அப்படிங்கிறது, சிங்குலாரிட்டி அது எப்படி அந்த பிளாக் ஹோலுடைய சிங்குலாரிட்டி பத்தி ரொம்ப தீவிரமான ஆராய்ச்சியில வந்து இறங்குறாங்க. ஸோ அப்ப ஐன்ஸ்டீன் ப்ரெடிக்ட் பண்ண விஷயங்கள் உண்மையாகும். அதுல இருந்து இந்த சிங்குலாரிட்டியை பற்றிய தீவிரமான ஒரு ஆய்வு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. அதுதான் 1970களில் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோடைய மிக ஃபேமஸான அந்த டைம்ல இருந்த ஒரு ரிசர்ச். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா லா ஆஃப் பிளாக் ஹோல் மெக்கானிக்ஸ் சொல்லிட்டு ஒன்று 71, 72களில் வந்து பிளாக் ஹோலை பத்தி நிறைய தன்மைகளை வந்து அவர் ஆராய்ச்சி பண்றாரு. பலகட்ட ஆய்வு நிறைய விஞ்ஞானிகளோடு சேர்ந்து அவர் வந்து அந்த ஆய்வுல சேரார். அதாவது ஒரு பிளாக் ஹோலை சுத்தி இருக்கிற சர்ஃபேஸ் வந்து உங்களால கணிக்கவே முடியல, அந்த சர்ஃபேஸையும் சேர்த்து அது குறைக்குமா, டோட்டல் ஏரியாவும் பெண்ட் ஆயிடுமா, அந்த இடத்துல அந்த ஒரு ஃபேப்ரிக் ஸ்பேஸ் மாதிரி சொல்லக்கூடிய அந்த இடத்தை வளைக்கிறது தெரியும், அதன் மூலமா அந்த பரப்பளவு குறையுமாங்கிற மாதிரி எல்லாம் பலகட்ட ஆராய்ச்சி நடக்குது. ஸோ அப்ப ஹாக்கின்ஸோடைய ஏரியா தியரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு உண்டாக்குறாரு. ஸோ அது என்ன ஹாக்கின்ஸோடைய ஏரியா தியரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளாக் ஹோலை சுத்தி இருக்கிற இடத்தை பத்தியும் அது எந்த அளவுக்கு வளைக்குது அதோடைய பரப்பளவு பத்தியும் இதை பத்தி தீவிரமான ஆராய்ச்சி எல்லாம் அவர் அந்த டைம்ல தான் பண்றாரு. அது இல்லாம இன்னைக்கு நம்ம சொல்லப்படக்கூடிய ரொம்ப ஃபேமஸானது என்னன்னா பிளாக் ஹோல் வந்து பாத்தீங்கன்னா ஒளியை கூட வெளியே விடாது, அது வந்து உள்ள வாங்கிக்கும். பிளாக் ஹோல் கிட்ட இருந்து ஒரு ஒளி கூட தப்பிக்க முடியாது, அந்த அளவுக்கு கிராவிட்டி உள்ள இழுத்துடும் அப்படிங்கிற ஒண்ணு நம்ம சொல்றோம். ஆனா அது ரியாலிட்டி என்னன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உண்மையாகவே பிளாக் ஹோல் வந்து ஒளியை இழுக்குமானா இழுக்காது. ஏன் அப்படின்னா ஒளி அப்படிங்கிறது ஃபோட்டான்ஸால ஆனது.
ஒரு ஒரு போட்டான்ஸோடைய பாய்ச்சல தான் நம்ம வந்து ஒளி அப்படின்னு சொல்றோம். ஆனா ஒரு போட்டான்ஸ்க்கு வந்து மாஸ் இருக்கா, நிறை இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நிறை கிடையாது. அப்ப நிறை இல்லாத ஒன்றை கிராவிட்டியால் இழுக்க முடியுமான்னா கிராவிட்டியால இழுக்க முடியாது. அப்ப எப்படி அது வந்து ஒரு ஒளி உள்ள போனா வெளில வர மாட்டேங்குது அப்படிங்கிறது ஆக்சுவலா எப்படி சொல்றது, அது வந்து ஒரு சரியான வாக்கியம் இல்ல. ஒளி உள்ள போனா வெளில வராதுங்கிறது உண்மைதான். ஆனா அது வந்து சரியா, அதாவது பிளாக் ஹோல் உள்ள இழுத்துடுது அப்படின்னு சொல்றதை விட இது எப்படி சொல்லலாம்னா, பிளாக் ஹோல் வந்து அந்த ஸ்பேஸ் கர்வச்சரை வளைக்குதுன்னு சொல்றோம் இல்லையா, அதோட வளைவு தன்மை பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் ஹோலுக்குள்ள ஸ்பேஸ் கர்வச்சர் பக்கத்துல இருக்கிற அந்த ஃபேப்ரிக் மாதிரியான வளைவு உள்ள பிளாக் ஹோலுக்குள்ள வளைக்கப்பட்டதால ஒளி பயணம் செய்யும் போது இந்த ஸ்பேஸ் டைம் கர்வச்சர் இருக்கு இல்லையா, இதுலதான் பயணம் செய்யும். இருக்கிறதுல ஷார்டஸ்ட் பாத் இல்லைன்னா இருக்கிறதுலயே ஈஸியஸ்ட் பாத் அதை சூஸ் பண்ணி தான் இந்த போட்டான்ஸ் டிராவல் பண்ணும். அப்ப கர்வேச்சர் ஆயிருக்குன்னா அந்த காலவெளியில தான் வளைஞ்சுதான் இந்த ஒளியுமே போகும். அப்படி ஒளியும் போது அது பிளாக் ஹோலுக்குள்ள வந்து அது போகுது. ஆக்சுவலா அப்ப பிளாக் ஹோல் வந்து கவர்ந்து ஒளி இழுக்கல, ஒளி ஒரு நேர்கோட்டில் பயணம் செய்யுது. இந்த ஸ்பேஸ் ஃபேப்ரிக் வந்து அந்த ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர் வளைஞ்சிருக்கிறதால ஒளியும் வளைந்து உள்ள போகுது. நமக்கு பார்க்க அது பிளாக் ஹோல் உள்ள இழுக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அந்த இன்ஃபினிட்டியான சிங்குலாரிட்டி நோக்கி உள்ள போறதால அது திரும்ப வெளியில வரல. ஸோ இது வந்து இதை பத்தி கிளியரான ஒரு ஐடியா ஆகும். இந்த இப்ப இவ்வளவு பெருசு இப்ப பிளாக் ஹோல் வந்து எல்லா பொருட்களையும் உள்ள இழுக்குது அப்படின்னா எதையும் வெளியே இது வரைக்கும் பிளாக் ஹோலுக்குள்ள போனது வெளியிலேயே வராது அப்படிங்கிற ஒரு காலகட்டம். ஸோ அப்பதான் வந்து இந்த லா ஆஃப் பிளாக் ஹோல் மெக்கானிக்ஸ்லாம் நிறைய விஷயங்கள் சொல்றாரு. நான் சொன்ன மாதிரி ஹாக்கிங் ஏரியா தியரம் சொல்ற மாதிரி ஹாக்கின்ஸுடைய ரேடியேஷன் பத்தி எல்லாம், ஹாக்கிங்ஸ் ரேடியேஷன் அப்படிங்கிற தேரியெல்லாம் அப்பதான் வெளியில வருது. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா எல்லா பொருளும் அப்படி உள்ள இழுக்குது அப்படிங்கிறத தாண்டி சில விஷயங்களை எமிட் பண்ணுது. இந்த பிளாக் ஹோல் பாத்தீங்கன்னா அதோட எனர்ஜியை எக்ஸாஸ்ட் பண்ணுது, எவாபரேட் ஆகுது. உள்ள இருக்கிற அந்த பிளாக் ஹோலுக்குள்ள அது அதிதீவிரமா எடுக்கிறதால உள்ள ஏற்படக்கூடிய பெரும் பெரும் கதிர்வீச்சுகள் அதுல இருந்து வெளில ரேடியேட் ஆகுது, அதோடைய அது எவாபரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுல இருந்து வரக்கூடிய ரேடியேஷனை பத்தி சொல்றாரு. அதுக்கு பிறகு வந்து ஹாக்கின்ஸ் ரேடியேஷன் அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கிறாங்க. ஸோ கருந்துளை பத்தி அவர் வந்து டீப்பா இந்த மாதிரியான ரிசர்ச்சஸ் எல்லாம் அவர் பண்றாரு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா காஸ்மிக் இன்ஃப்ளேஷன் தியரி அப்படின்னு சொல்லிட்டு 1982 பண்றாரு. அதாவது வந்து இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ், அடுத்து வந்து இந்த குவாண்டம் விஷயங்கள்ல வந்து அவருக்கு அதீத ஆகும். இந்த பிளாக் ஹோலின் குவாண்டம் இதெல்லாம் அவர் இணைக்க நிறைய முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அது ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர்லயே இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் மூலமா விளக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவரும் ஆலன் கத்துன்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமான ஒரு ஆஸ்ட்ரோபிசிஸ்ட், அவரும் ஒரு மேத்தமெட்டிஷியன் நினைக்கிறேன், ஒரு மேத்தமெட்டிஷியன் பிளஸ் ஐம் நாட் ஷூர், அது கரெக்டா தெரியல, ஒரு மேத்தமெட்டிஷியன் ஒரு பிசிஸ்ட் நினைக்கிறேன் ஆலன் கத். அவர் வந்து 1980 சொன்னதுதான் வந்து இந்த யூனிவர்ஸ்ங்கிறது எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த பிக் பேங் தியரிக்கு பிறகு இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயம் நிறைய விஷயத்துல நிறைய கட்டத்துல ஒன்னா வந்து ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த சிஎம்டின்னு சொல்லக்கூடிய காஸ்மாலஜிக்கல் அந்த மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் இதெல்லாம் வந்து நம்ம நிறைய ஆய்வு வந்து அப்போ வந்து ஆலன் கத் வந்து இந்த பிரபஞ்சம் விரிவடைந்துட்டே இருக்குங்கிற விஷயத்தை ஆல்ரெடி சொல்லிட்டாரு. பட் அப்போ வந்து ஹாக்கின்ஸ் என்ன பண்றாருன்னா, அப்ப அதுல குவாண்டம் பிளக்சுவேஷன் எப்படி இருக்குது, ஒரு குவாண்டம் லெவல்ல வந்து இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அப்ப என்னென்ன வேரியபிள்ஸ் உண்டாகுது, அப்ப இந்த பிரபஞ்சம் விரிவடையும் போது குவாண்டம் லெவல்ல என்ன மாதிரியான பிளக்சுவேஷன்ஸ்ல அதோடைய சாம்பிள்ஸ் வச்சு அவர் அந்த மாதிரி ஆய்வு பண்றாரு. எனக்கு இன்னும் ஆக்சுவலா டீப்பா போயிட்டு ஒரு குவாண்டம் பிளக்சுவேஷன்ல இந்த கிராவிடேஷனல் இதுல வந்து அவர் என்ன சொல்றாருங்கிறது நான் தீவிரமா படிக்கல. பட் ஆனா அந்த ஆய்வு காஸ்மிக் இன்ஃப்ளேஷன் தியரிங்கிறது வந்து மேலோட்டமா இதுதான், யூனிவர்ஸோட எக்ஸ்பான்ஷன்ல குவாண்டம் பிளக்சுவேஷன்ஸ்ல என்ன நடக்குதுங்கிறத பத்தி ஆய்வு தான் அவர் பண்ணது அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா நிறைய அவரோட ஆய்வுகள் நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்சது 1-2 ஹைலைட்ஸா நான் அப்படித்தான் சொல்றேன். இந்த டாப் டவுன் தியரின்னு சொல்லிட்டு கூட ஹாக்கின்ஸ் ஒரு ஃபேமஸானது ஒன்று இருக்கு. 2006 கடைசிகள் 2005-6 டைம்ல வந்து அவர் பண்ணதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு கடைசியா எனக்கு தெரிஞ்சு கடைசியா பண்ணது 2006 அதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தாமஸ் ஹெர்டர்க்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் அவரு கூட சேர்ந்து வந்து பண்ணாரு. அவரு இந்த ஆய்வு வந்து கொஞ்சம் கடினமா, எனக்கு புரியறதுக்கு கடினமா இருக்கு. பட் ஆனா இதோட மேலோட்டமான தன்மை என்னன்னா, பிக் பேங்கை பத்தி அவர் நிறைய புத்தகங்கள் நிறைய குறிப்பிடுவார். பிக் பேங்கோடைய ஆரம்பம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஆரம்பம் எப்படி, கடவுள் இருக்காரா கடவுள் இல்லையாங்கிற விவாதத்துக்குள்ள ரொம்ப அவர் பயங்கரமான நாத்திகர் அவரு. அப்ப அவரோட ஆரம்பத்துல போயிட்டு நின்றுட்டு அதுக்குமே ஒரு விடையை குவாண்டமால கண்டுபிடிக்க முடியும், யாருமே இல்லாம எப்படி ஒரு பிக் பேங் நடக்க முடியுங்கிறதுக்கு கூட குவாண்டம்ல அவர் வந்து விளக்க முயற்சி பண்ணுவாரு. அவர் 3 பொருளா எடுத்துப்பாரு. இந்த 3 பொருள் இது வந்து ஒரு சமைக்கிற பொருளா வச்சு அந்த யூனிவர்ஸ் எப்படி உண்டாகுதுங்கிறதெல்லாம் அருமையா அவருடைய அந்த பிரீஃப் கொஸ்டின்ஸ் பிக் ஆன்சர்ஸ் சொல்லியிருப்பாரு ஆக்சுவலா. ஸோ அப்படி அந்த இடத்துல வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த யூனிவர்ஸோடைய ஆரம்பத்தை பத்தி அவருக்கு ரொம்ப தீவிரமான இது இருந்திருக்கும், பிக் பேங் அப்ப என்ன நடந்திருக்கும். ஸோ அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த குவாண்டம் வச்சு அவர் முயற்சி பண்ணி அவர் எப்படி சொல்றாரு, எப்படி இந்த தெரிய அதுக்காக எப்படி ஒர்க் அவுட் பண்றாரு அப்படின்னா, இந்த யூனிவர்ஸ் வந்து ஆரம்ப கட்டத்துல உண்டாகும் பொழுது அந்த பெருவெடிப்புக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா
அது வந்து ஒரு ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல இல்ல, ஒரே அந்த இனிஷியல் ஸ்டேஜ்னு இருக்கு இல்லையா, அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ங்கிறது ஒண்ணு கிடையாது. எப்படி குவாண்டம்ல வந்து நமக்கு இந்த சூப்பர் பொசிஷன் ஒன்று இருக்கு இல்லையா, குவாண்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சபாட்டமிக் ஒரு பார்ட்டிகல் பாத்தீங்கன்னா சூப்பர் பொசிஷன்ல இருக்கும், இங்கே இருக்கும் அங்கேயே இருக்கும். நம்ம அதை மெஷர் பண்ணி பார்க்கும்போது தான் அதை தெரியும் சொல்லுவாங்க எந்த இடத்துல பொசிஷன் இருக்குன்னு. ஸோ சூப்பர் பொசிஷன் சொல்லுவாங்க. அப்படி இந்த பிக் பேங்கோடைய ஆரம்பங்கள்ல இந்த யூனிவர்ஸோடைய முதல் புள்ளியில வந்து பாத்தீங்கன்னா இந்த சூப்பர் பொசிஷன் நிறைய இடத்துல பாசிபிளா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேரி சொல்றாரு. இதுதான் டாப் டவுன் தேரிங்கிறது. நம்ம இன்னும் அதை பத்தி தீவிரமா படிக்கணும். எனக்கு தமிழாக்கம் இருக்கான்னு தெரியல, நான் தமிழாக்கம் இருந்தா அதை பாக்குறேன். பட் அதை பத்தி நம்ம படிக்கும்போது ஆரம்பங்கள்ல இந்த சூப்பர் பொசிஷனை பத்தியும் இந்த யூனிவர்ஸ் உண்டாகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இல்ல ஸ்டேபிளா இல்ல, அது சூப்பர் பொசிஷன் மாதிரி பல இடங்களில் இருந்திருக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு ஆய்வை வந்து 2006 ஒரு பண்ணதா கேள்விப்படுறோம். ஸோ இந்த மாதிரி அவருடைய ஆய்வுகள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆய்வுகள் இருக்கு. அதாவது அந்த பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் அப்படிங்கிற அந்த புக்கு காலம் சார் எழுதுனது. அதில் நிறைய பிக் பேங்கு பிளாக் ஹோல் பத்தி நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப எளிமைப்படுத்தியிருப்பாரு. அப்பதான் மக்களுக்கு வந்து இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து 80களில் 90களில் அப்பதான் ஃபேமஸ் ஆகுது. இதெல்லாம் வந்து ஐன்ஸ்டீன் காலத்துல நம்ம முன்னாடி ஒரு 100 வருடங்களுக்கு முன்பே அதெல்லாம் பேசப்பட்டிருந்தாலும் ஹாக்கின்ஸோட வருகைக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா இதை பத்திய டீப் டாக்லாம் வந்து நிறைய உண்டாக ஆரம்பிக்குது. ஸோ அப்புறம் அந்த புத்தகத்தோடைய வெற்றி சொல்லவே இல்லை. பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் வந்து பல 10 மில்லியன் அவ்வளவு பிரதிகள் விற்பனை ஆகுது, நிறைய பிரதிகள் உண்டாகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக் பண்ணிச்சு அந்த புத்தகம். ஸோ இப்படி ஸ்டீஃபன் ஹாக்கிங் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். அவரோட ஆய்வுகள் இதை பத்தி எல்லாம் அவருடைய டாபிக்னு பார்த்துட்டீங்கன்னா அவர் வந்து டைம் டிராவல் பத்தி சொல்லுவார். டைம் டிராவல் அப்படிங்கிறது அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாரு. ஒவ்வொரு விஷயமே அந்த 10 கேள்விகள் இருக்கு. அந்த 10 கேள்விகள் படிச்சாலே சுவாரஸ்யமா கடவுள் இருக்காரா இல்லையா, நாம் வந்து ஏலியன்ஸ் எப்படி பார்க்கணும், ஏலியன்ஸை பத்தி அவருடைய கருத்துக்கள் என்ன, நம்ம போய் காலனிப்படுத்தணுமா படுத்தக்கூடாதா, ஏலியன்ஸ் நம்ம மேல இருக்க அது ஏலியன்ஸ்கள் எப்படி இருக்கும், அவங்க நம்மள ஆக்கிரமிப்பு பண்ண அப்படி இருக்குங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சுவாரஸ்யமா எழுதியிருப்பாரு. எல்லாருமே கண்டிப்பா படிக்க வேண்டிய புத்தகம், படிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ ஓவராலா நான் ஒரு 20 நிமிஷத்துல முடிச்சு விரும்புறதால வந்து இவ்வளவுதான் என்னால வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர் வந்து எனக்கு இன்ஸ்பயர் ஆனதும், அவர் என்ன மாதிரியான ஆய்வுகள் பண்ணியிருக்காருங்கிறதும். இன்னும் நான் தொடர்ந்து அவரை பத்தி நான் ஏற்கனவே 2-3 வீடியோக்கள் போட்டிருக்கேன். எல்லாமே 1 லட்சம் 2 லட்சம் வியூஸ் போயிருக்கேன். அந்த புத்தகத்துல இருந்து அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறதான் போட்டிருக்கேன். இனிமேலும் அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு, அவருடைய வாழ்க்கை வரலாறு நிறைய போடுவாங்க, அவருடைய கண்டுபிடிப்புகள் என்ன அப்படிங்கிறதும், அவருடைய முக்கியமான விஷயங்கள் வந்து அறிவியல் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்துச்சுங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கொண்டு போல. அதனால ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோடைய கண்டுபிடிப்புகள், அவருடைய ஆய்வுகள் பற்றியே தனித்தனியா ஒவ்வொன்றுக்கும் ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கிறேன். ஸோ அதுதான் அடுத்த கட்ட இலக்கு. இந்த வாய்ப்புக்கு எல்லாருக்கும் நன்றி. ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நன்றி. நன்றி, சிறப்பாக இருந்தது. நன்றிஜிக்கு. அடுத்தது நலன்வில்லி அவர்களை அழைக்கிறேன். இவர் இளநிலை தாவரவியல் பெற்றவர். பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் என்ற ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் நூலை தமிழில் காலம் ஒரு வரலாற்று சுருக்கம் என்று மொழிபெயர்த்திருக்கின்றார். கால்டுவெல் பல்கலைக்கழகம் வெளியிட்ட இயற்பியல் நூலான த மெக்கானிக்கல் யூனிவர்ஸ் என்னும் நூலை தமிழில் இயந்திர அண்டம் என்று மொழிபெயர்த்திருக்கின்றார். அருந்ததி ராய் எழுதிய இந்தியா ஷேம் என்ற நூலை இந்திய இழிவு என்ற பிரிவில் மொழிபெயர்த்திருக்கின்றார். இவருடைய படைப்புகளாக நலன்வில்லியின் ஆசான், இவர் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள 900 பக்கங்களில் இவர் எழுதிய நூல் இருக்கின்றது. இந்தியா ஒரு இந்து தத்துவ கட்டமைப்பு, இட ஒதுக்கீடு தொடரும் விவாதம், கல்வியில் தாழ்ந்த தமிழகமே போன்ற நூல்களையும், ஆங்கில மாயை என்ற நூலையும் எழுதி வெளியீடு செய்திருக்கின்ற இவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் அண்டம் பற்றி உரையாடுவதற்கு வருகின்ற அவரை நான் அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக நான் வரைக்கும் திரு கௌசி அவர்களோட சந்திச்சதில்லை, வாட்ஸ்அப் தொடர்பு தான். இப்போதான் முதல் முறை நான் நேரில் பார்க்குறேன். வணக்கம் கௌசி அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய கௌசி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து திரு ஜி.கே. அவர்கள் 2 கருத்துக்களை சொன்னார். அது நான் வந்து காலம் ஒரு வரலாற்று சுருக்கம் பிரீஃப் ஸ்டேட்டை மொழிபெயர்ப்பு முழுக்க படித்தபோது எனக்கு 2 செய்திகள் எனக்கு சரியாக புலப்படலை. அவர் இங்கே இருப்பதனால நான் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். எனக்கு வந்து குறை சொல்வது எனக்கு நோக்கம் இல்லை, எனக்கு அவர் தெளிவுபடுத்தினா நல்லது. அப்புறம் சேரும்போது அவர் தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும். ஒன்று வந்து ஐன்ஸ்டைன் வந்து இது மாதிரி தன்னுடைய ஈர்ப்பியல் விதிகளை, நியூட்டனுடைய ஈர்ப்பியல் இது வந்து இன்னும் ஆழமாக போய் அவர் இன்னும் மேற்பட்ட பல கொள்கைகளை முன்வைக்கிறார் இல்லையா. பொது சார்பியல் கோட்பாடு, சார்பியல் கோட்பாடு எல்லாம் முன்வைத்து அதன் விளைவாக தான் கருந்துளைங்கிற கோட்பாடு வருது. ஆனால் கருந்துளை கோட்பாடை வந்து ஐன்ஸ்டைன் ஊகிச்சாரு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா திரு ஜி.கே. ஆனால் பிரீஃப் ஸ்டேட்டை நான் அப்படி படிக்கலன்னு நினைக்கிறேன்.
அதே மாதிரி கருந்துளைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒளி வந்து தப்பிக்க இயலாதுன்னு ஹாக்கிங் சொல்றாரு. ஆனால் கருந்துளைகளை எப்படி பார்க்க முடியுங்கிறதுக்கு அவர் சில காரணங்களை சொல்றாரு. நான் பிற்பாடு நான் சொல்றேன். நான் மொழிபெயர்த்த அளவுக்கு நான் புரிஞ்சுக்க அளவுக்கு சொல்றேன், சொல்றது தவறாக கூட இருக்கலாம். இப்போ நான் வந்து இப்போ என்னுடைய இதை எப்படி ஆரம்பிக்கிறான்னு நினைக்கிறேன்னா, அந்த பிரீஸ் ஆஃப் டைம் அப்படிங்கிறது வந்து எனக்கு எப்படி அறிமுகமானதுங்கிறதே ஒரு வித்தியாசமான நிகழ்வு. எனக்கு ஸ்டீஃபன் ஹாக்கிங் எனக்கு யாருன்னே தெரியாது. நான் வந்து எனக்கு மார்க்சிசம் ஒரு தீவிரமான ஈடுபாடு. என் தம்பி வந்து பாலாஜிங்கிறவர் மார்க்சியம் சோசியலிஸ்ட்க்கு எதிரானவர். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நாள் திடீர்னு என்ன சொன்னார்னா, அந்த உறுதியின்மை கொள்கைன்னு சொல்லி 4வது அதிகாரம் நினைக்கிறேன் காலம் ஒரு சட்டத்தில் உறுதியின்மை கொள்கை ஹெய்சன்பர்க் கண்டுபிடிச்சது. இந்த ஹெய்சன்பர்க் கண்டுபிடிச்சபடி வந்து எதையுமே வந்து நம்ம அறுதிட்டு சொல்ல முடியாது அப்படிங்கிறது. அப்போ வந்து எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அப்போ மார்க்சிசம் வந்து எதிர்காலத்தில் ஒரு சமுதாயம் எப்படி அமையும் அப்படிங்கிறது வந்து கணிச்சு சொல்லுது இல்லையா. அப்போ எதையுமே கணிக்க முடியாது, அன்பிரடிக்டபிலிட்டி இல்லையா, இந்த உறுதியின்மை கொள்கை. அதை வந்து அது சொல்றபடி உனக்கு எப்படி ஒரு வருங்கால உலகம் எப்படி அமையும்னு சொல்ல முடியும்னு சொல்லி கேட்டாரு. அதை ஸ்டீஃபன் ஹாக்கிங் அதை குறிப்பிடுறாரு. இந்த உறுதியின்மை கொள்கை கண்டுபிடிச்ச உடனே ரஷ்யாவில் வந்து மார்க்சியர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. அதுக்கு அந்த உறுதியின்மை கொள்கைக்கு பெரிய எதிர்ப்பு வந்துச்சு அப்படின்ட்டு அதை குறிப்பிடுறாரு. அப்போ எனக்கு ரொம்ப என்னோட ஆர்வத்தை கிளறி விட்டதுனால தான் நான் வந்து பிரீவ் ஸ்டேட் புத்தகம் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு ஸ்டீஃபன் ஹாக்கிங்கும் அறிமுகமாறாரு இந்த வகையில். ஆனால் பிற்காலத்தில் தம்பியுடைய வாதங்கிறது எந்த அளவுக்கு தப்பா இருக்குன்னு நான் அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த காரல் சாகன் வந்து நோபல் பரிசு பெற்றவர். அவர் ஒரு மிகப்பெரிய இயற்பியல் அறிவியலர். அவர் வந்து சொல்றாரு, நிறைய பேருக்கு வந்து ஹெய்சன்பர்க்குடைய உறுதியின்மை கொள்கையை பார்த்த உடனே எதையுமே கணிக்க முடியாதுன்னு தோணும். ஆனா அவர் சொல்றது என்பது ஒரு உண்மையான உருக்களுக்கு மட்டும்தான், மைக்ரோ லெவல் யூனிவர்ஸ்ல மட்டும்தான் வந்து எதையும் கணிக்க முடியாது. அதாவது ஒரு துகளுடைய மிகச்சிறிய துகளுடைய ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கோமே, அதுக்கு வந்து 2 விஷயம் இருக்கு இல்லையா. எந்த ஒரு உருவம் எடுத்துக்கிறோம், எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிறோம், 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து அது அமைந்திருக்கிற இடம், இன்னொன்று வந்து அதோடைய திசைவேகம் வெலாசிட்டி. இது 2ஐயும் நம்ம வந்து கணிக்கலாம். பெரிய பொருட்களை பொறுத்தளவுக்கு நம்ம கணிக்கலாம். ஆனா வந்து அணு அளவுக்கு சின்ன எலக்ட்ரான் அளவுக்கு போகும்போது அதோடைய திசைவேகத்தையும் அது அமைந்திருக்கிற இடத்தையும் வந்து மிக துல்லியமா ஒரே நேரத்தில் 2ஐயும் கணிக்க முடியாது அப்படிங்கிறது தான் அந்த உறுதியின்மை ஹெய்சன்பர்க். அது என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க வந்து அதோட இடத்தை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக நீங்க ஒரு ஒளியை அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது ஒண்ணு நகர ஆரம்பிச்சிருது. அப்போ அதோட இடத்தை துல்லியமா கண்டுபிடிக்க முடியுமே தவிர அதோட திசைவேகத்தை கண்டுபிடிக்க முடியாது. சரி, திசைவேகத்தை கண்டுபிடிப்போங்கிறதுக்காக நீங்க வந்து ஒளியுடைய அளவை குறைச்சிங்கன்னா அப்ப என்ன ஆகும், அதோட இடத்தை கண்டுபிடிக்காத அளவுக்கு இருட்டாயிடும். ஆனா திசைவேகத்தை கண்டுபிடிக்கலாம். இரண்டையும் வந்து ஒரே நேரத்தை துல்லியமா கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறது அந்த உறுதியின்மை கொள்கை. அப்ப அந்த அடிப்படையில் வந்து காரல் சாகன் வந்து இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இந்த காரல் சாகனே பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து நான் மொழிபெயர்த்த பிரீன்ஸ்டோடைய அணிந்துரை எழுதினவர் அந்த புத்தகத்துக்கு. இப்போ அந்த அணிந்துரை எழுதின காரல் சாகன் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து எப்படி வர்ணிக்கிறாரு அப்படிங்கிறது வந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நினைக்கிறேன். சீக்கிரம் முடிச்சுக்க, கவலைப்பட வேண்டாம். எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்குவதெல்லாம் தெரியாது. நான் எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சுக்கிறேன். சரி, இதுல வந்து காரல் சாகனுடைய அறிமுகத்தோட நான் கொஞ்சம் ஆரம்பிச்சா நல்லா இருக்குன்னு நினைச்சேன். நான் அவர் வந்து காரல் சாகன் வந்து ஒரு சின்ன ஒரு 5-6 வரைக்கும் படிச்சிடுறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, 1974 இளவேநீர் காலம், வசந்த காலம். அது என்னது, வைக்கிங் விண்கலம் வந்து செவ்வாய்க்கோள்ல போய் இறங்குறதுக்கு ஏறத்தாழ 2 வருஷத்துக்கு முன்னாடி வேற்றுக்கோள்ல இருக்கிற உயிரினங்களை வந்து தேர்றது எப்படி அப்படின்னு விவாதிக்கிறதுக்காக லண்டன்ல ராயல் சொசைட்டி இல்லையா, அவங்க ஏற்பாடு செஞ்ச கூட்டத்துல நானும் கலந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து தேநீர் இடைவெளியின் போது பக்கத்து கூட்டத்துல வந்து இதை விட பெரிய கூட்டம் நடந்துட்டு இருந்ததை கவனிச்சேன். அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பாக்குறதுக்காக உள்ள நுழைஞ்சேன். அங்க நான் பார்த்தது வந்து ஒரு தொன்மை சடங்கான ஒரு உணர்ச்சி மிகுந்த ஒரு நேரம் அப்படின்ட்டு தெரிய வந்துச்சு. அதாவது உலகத்துல மிக பழமையான ஆராய்ச்சி அமைப்பு ஒன்று தான் அந்த ராயல் சொசைட்டி. அதுல வந்து புது உறுப்பினர்களை வந்து சேர்க்கிற நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்துச்சு. அதோட முன் வரிசையில வந்து சக்கர நாற்காலியில வந்து ஒரு இளைஞர் அமர்ந்து கொண்டு ஒரு பதிவேட்டில் வந்து கையொப்பம் இடுறாரு. மெதுவா தன் பெயரை எழுதுறாரு. அந்த பதிவேட்டோட முதல் சில பக்கங்கள்ல வந்து ஐசக் நியூட்டன் பெயர் இருக்கு. அது தொடர்ந்து டிராக் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. அதுல வந்து இப்ப வந்து ஐசக் இப்போ வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெயரும் இடம்பெறுது. அப்படி வந்து ஒரு மிக புகழ் வாய்ந்த ஒரு இடத்துல, ஒரு கணிதத்துறையில கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல லூகாசியன்கிற ஒரு இடத்துல ப்ரொஃபஸரா இருந்தவர் தான் இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லி ஆரம்பிக்கிறார். அதுக்கு வந்து எந்த அளவுக்கு சொல்றாருன்னா, ஒரு காலத்துல வந்து ஐசக் நியூட்டனும் PM டிராக்கும் உட்கார்ந்த ஒரு இடத்துல இன்னைக்கு வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் உட்கார்ந்துருக்காரு அப்படின்ட்டு சொல்ல வர்றாரு.
நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த செய்தியவே நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இது வந்து வெறும் வந்து ஒரு உலகத்தில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து யார் அமர்ந்ததில்லை, யார் அமராத நாற்காலி இது அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிற ஒரு நிகழ்ச்சியாக காரல் சாகன் கூட அதை பார்த்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இது எப்படிப்பட்டதுன்னா, உலக வரலாற்றில் வந்து ஹாக்கிங்க்கு முன்னாடியும் சரி அதுக்கு பின்னாடியும் சரி இப்படிப்பட்ட ஒரு அறிவியலை வரவே போறதில்லை. ஒரு சக்கர நாற்காலியில் அமர்ந்து கொண்டிருந்து ஒரு இவ்வளவு பெரிய அறிவியல் கண்டுபிடித்த வாழும் ஐன்ஸ்டைன்னு புகழப்படுற ஒரு அறிவியலர் அவருக்கு முன்னாடியும் சரி அவருக்கு பின்னாடி சரி வரப்போறது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சக்கர நாற்காலி, அறிவியலின் அரியணை அப்படின்னு நம்ம அதை வர்ணிக்கலாம். அப்படிப்பட்ட ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதின ஒரு நூல் அப்படிங்கிறது வந்து என் தம்பி மூலமா எனக்கு அறிமுகமாகி இதை யாராவது தமிழ்ல செஞ்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணத்துல வந்து பல பேரை தேடி இருக்கேன். நான் சொல்லுவேன் சில அப்போ வந்து ஏன் இதற்கு எப்படிலாம் சொல்லி சுஜாதா நூல்கள் அறிவியல்லாம் அறிமுகப்படுத்துவார் இல்லையா, தலைமைச் செயலகம்னு விகடன்ல எழுதினாரு. அப்போ வந்து பல அறிவியல் கருத்துக்களை வந்து சிலிக்கான் செல்லு புரட்சின்னு சொல்லி தினமணிக்கதில் எழுதினாரு. இப்படியோட சுஜாதா மாதிரி ஆட்கள் யாராவது மொழிபெயர்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற காலகட்டத்தில் சில நண்பர்கள் வந்து நீங்களே மொழிபெயர்த்தாங்கன்னு சொல்லி கேட்ட பொழுது ஒரு விளையாட்டை ஆரம்பிச்ச தமிழாக்கம் தான் பிரீவ் ஸ்டெட் தன்னுடைய காலம் ஒரு வரலாற்று சுருக்கம். அது வந்து நிறைவடைஞ்சிருந்து ஒரு 2 வருஷம் அதுக்கு பாடுபட்டு நான் தமிழாக்கம் செஞ்சேன். அந்த வகையில வந்து நான் பகிர்ந்துக்க விரும்புகிற விஷயம் அப்படிங்கிறது, ஸ்டீவன் ஹாக்கிங் வந்து காலம் ஒரு வரலாற்று சுருக்கம் அப்படின்ட்டு ஏதோ சொல்றாரு அப்படின்னா இந்த 2 வகையை எடுத்துக்கலாம். அண்டத்தின் கதை, அதான் நான் வந்து ஸ்டீவன் ஹாக்கிங் அண்டம்னு சொல்லி என் தலைப்பை நான் எடுத்துக்கிட்டேன். அண்டத்தின் கதை அல்லது அண்டத்தை மனித வரலாறு புரிந்து கொண்ட கதை. மனித வரலாறு வந்து அண்டத்தை எப்படி புரிஞ்சுக்கிச்சு அப்படிங்கிறதுக்கான கதை. அந்த கதையை வந்து ஹாக்கிங் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா தொடங்குறாரு. எப்படி தொடங்குறாருன்னா, பெர்ட்ராண்ட் ரசல் இருக்காரு இல்லையா, அமெரிக்க பெரிய அறிஞர், நாத்திகர். அவர் ஸ்டீவன் ஹாக்கிங் மாதிரியே ஒரு தீவிர நாத்திகர். பெர்ட்ராண்ட் ரசல் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெரிய மெய்யியல் அறிஞர். அவர் வந்து ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொல்றாரு, இந்த பூமி, இந்த உலகம் வந்து உருண்டையானது அப்படிங்கிறார். அப்ப அங்கிருந்து ஒரு மூதாட்டி, ஒரு பாட்டி அம்மா எழுந்து சொல்றாங்க, அண்டை வந்து முழுக்க வந்து இந்த புவிங்கிறது தட்டையானது தானே, பூமி வந்து உருண்டையானது கிடையாது அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி பூமி தட்டையானது வச்சுக்குவோம், வந்து எதை மேல நிக்குதுன்னு சொல்லி கேட்கிறாரு. சரி, அவர் சொல்றாரு, ஒரு ஆமை மேல வந்து பூமி நின்றுட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இது ஆமை எப்படி நிக்குதுன்னு சொல்லி கேட்டா அந்த பாட்டி அம்மா சொல்றாங்க, அது கீழே ஒரு ஆமை, அது கீழே ஒரு ஆமை, அது கீழே ஒரு ஆமைன்னு போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ வந்து அதாவது அந்த அம்மா சொல்ல வர விஷயம்னா, ஒரு வரம்பில்லாத ஆமைகளுடைய வரிசை மேல பூமி நிக்குது அப்படின்னு ஆயிடுது அப்படின்னு சொல்றது. அந்த கதையை சொல்லி தன் புத்தகத்தை ஆரம்பிக்கிறாரு. அங்க வந்து ஒரு பெரிய ஒரு கொடி வைக்கிறார் ஹாக்கிங். என்ன சொல்றாருன்னா, இதை படிச்சுட்டு இருக்கும்போது உங்க எல்லாருக்கும் சிரிப்பு வரும், ஆனா இந்த பாட்டியம்மா சொன்னதோட உங்களுக்கு என்ன பெருசா இந்த அண்டத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லி நம்மளை பார்த்து திருப்பி கேள்வி கேட்கிறேன். ஒரு சுவாரஸ்யம் இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு ஒன்றும் நமக்கு எதுவும் பெரிய இந்த பாட்டியம்மாவோட பெரிய விஷயம் நமக்கு ஒன்றும் அண்டை பத்தி தெரிஞ்சிடாது அப்படின்னு ஒரு கதையை ஆரம்பிக்கிறாரு. இந்த கதையை வந்து அரிஸ்டாட்டில் கிட்ட தொடங்குறாரு. நம்ம விரைவாக அந்த கதையை முடிச்சிடுறேன். அந்த அண்டத்தோட கதை அப்படிங்கிறது ஸ்டீபன் ஹாக்கிங் சொல்லும் அண்டத்தின் கதை. அது அரிஸ்டாட்டில் என்ன நினைக்க ஆரம்பிச்சாருங்கிறது, அரிஸ்டாட்டில் காலத்துல வந்து புவி வந்து ஒரு கோலமா கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு அவருக்கு முன்னாடியே. கிட்டத்தட்ட ஒரு 2200 வருஷத்துக்கு பழமையானதான் அரிஸ்டாட்டில். அவர் கண்டுபிடிச்ச மிக முக்கியமான விஷயம், அவருடைய காலகட்டத்தில் வந்து அங்க வந்து அப்ப சூரிய கிரகணங்கள், சந்திர கிரகணங்கள் இதெல்லாம் இதை அடிப்படையாக கொண்டோம். அப்புறம் வந்து வடதுருவ தென்துருவ இயக்கங்களை வச்சோம் அதுக்குள்ள ஆழமா போட அவர் கிட்டத்தட்ட வந்து அவர் என்ன செஞ்சிடறாருன்னா, புவியுடைய சுற்றளவை வந்து கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிடுறாரு. வந்து ஒரு ரொம்ப துல்லியமான மதிப்பீடுல ஒரு சுமாரான மதிப்பீடு. இப்ப இப்படிப்பட்ட ஒரு சாதனையை வந்து அரிஸ்டாட்டில் செய்யறாரு. ஆனா அரிஸ்டாட்டிலுடைய சர்க்கிள் எங்க இருக்குன்னா, அவர் இன்னும் ஒண்ணு சொல்றாரு, 2 வேறு எடை கொண்ட பொருட்களை வந்து பூமியை நோக்கி நீங்க கீழே போட்டீங்கன்னா, எடை அதிகமான பொருள் வந்து சீக்கிரம் விழுந்துரும், எடை குறைவான பொருள்ங்கிறது மெதுவாக வந்து விடும். நமக்கு எடுத்தோன்னு தோன்றது, எல்லாருக்கும் தோணக்கூடிய விஷயம் தான். 20 எடைகள் கொண்ட பொருட்களை கீழே போட்டோம்னா எடை அதிகமான பொருள் தான் கீழே விடும். அப்படிதான் நினைப்போம் இல்லையா? ஒரு பெரிய மலை பாறாங்கல் இருக்கு, அந்த பாறாங்களை போடுறீங்க, சிறிய மண் துகளை போடுறீங்க, அப்ப என்ன ஆகும் சொல்லி கேட்டா கண்டிப்பா வந்து பெரிய பாறாங்கல் தான் கீழே விடும் எல்லாருக்கும் தோணும். அப்ப அப்படிதான் அந்த காலத்துல நினைச்சாங்க. இது அரிஸ்டாட்டில் காலத்துடைய நினைப்பு. இன்னொன்னு அவங்க எல்லாரும் நினைச்சாங்கன்னா, நம்ம காலைல எழுந்திரிச்சோம்னா சூரியன் எல்லாம் வருது, சூரியன் வருது, அப்புறம் ராத்திரி தூங்கினோம்னா சூரியன் மறைஞ்சு போயிடுது, விண்மீன்கள் எல்லாம் வருது. இது மாறி மாறி வந்து நம்மளை சுத்த எல்லாம் நடக்குது, எல்லாம் நம்மளை சுத்து தான், பூமியை சுத்து தான் எல்லாம் நடக்குது அப்படின்ட்டு இல்லையா? தன்மைய கோட்பாடு, இதுதான் புவிமைய கோட்பாடு. இதுதான் அரிஸ்டாட்டில் காலத்துல நம்பினாங்க. அடுத்து தாலமி வந்தாரு, தாலமியோட காலத்துல இப்படிதான் நம்பினாங்க. அதுக்கு பிறகு வந்து நீண்ட நாள் கழிச்சு வந்து அவரு கோப்பர்னிக்கஸ் அப்படிங்கிறத முத வந்து இது வந்து பூமி ஒன்னும் ஆண்டது கல்யாணது கிடையாது, பூமியை மையமா வச்சுட்டு தான் சூரியனும் மற்ற கோள்களும் வந்து மன்னிக்கணும், சூரியனை மையமா வச்சுட்டு தான் பூமியும் மற்ற கோள்களும் சந்திரன் எல்லாமே சுத்திக்கிட்டு இருக்குங்கிற கோட்பாடு முன் வச்சார்.
முதல் முறையா வந்து புவி மைய கொள்கைங்கிறது சூரிய மைய கொள்கைக்கு நகர்த்தினவர் வந்து கோப்பர்னிக்கஸ். இதை வந்து சூரிய மைய கொள்கை அல்லது ஞாயிற்று மைய கொள்கை நம்ம சொல்லலாம். இதுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு வந்ததுனால அவர் திரும்ப வந்து பின்வாங்கிட்டார், தப்பிச்சு ஓடி போயிட்டார் கோப்பர்னிக்கஸ். இதற்கு பின்னர் வந்து சேர்ந்தவர் தான் வந்து ஜொஹன்னஸ் கெப்லர். கோப்பர்னிக்கஸுக்கும் ஜொஹன்னஸ் கெப்லருக்கும் என்ன வேறுபாடுனா, கோப்பர்னிக்கஸ் வந்து சூரியனை வந்து எல்லா கோள்களும் வந்து வட்டப்பாதையில் சுத்துதுன்னு சொன்னாரு. கெப்லர் வந்து நீள்வட்ட பாதையில் சுத்துதுன்னு சொன்னாரு. நீள்வட்ட பாதைங்கிற முடிவுக்கு அவர் எப்படி வந்தாருங்கிறது தனி கதை, ரொம்ப சுவாரஸ்யமானது. அவர் வந்து டைகோ பிராகே அப்படிங்கிறவருடைய மிகப்பெரிய புள்ளிவர தொகுப்பு எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வட்டப்பாதை கணக்கீட்டுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது அது வட்டப்பாதை இல்லைங்கிற முடிவுக்கு வராரு. இது டைகோ பிராகே கிட்ட அந்த தகவல்களை அவர் எப்படி பெற்றாரு கெப்லர்ங்கிறது தனி கதை. அது என்ன பிரச்சனைனா, இப்ப நீள்வட்டம்னு கெப்லர் கண்டுபிடிச்சிட்டாரு. இப்ப கலிலியோ கலிலி அவர் காலத்தை சேர்ந்தவர். என்ன பெரிய வேடிக்கை, நான் கலிலியோ கலிலி வந்து கெப்லருடைய அந்த நீள்வட்ட பாதை சுற்று இருக்கு இல்லையா, கலிலியோ கலிலி கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான செய்தி. ஆனா வந்து இப்ப இது வரைக்கும் நடந்த வரலாறு என்னன்னா, கோப்பர்னிக்கஸ் காலத்து வரலாறு சரி வட்டப்பாதையில் சுத்திட்டு வருது, கெப்லர் காலத்து வரலாறு நீள்வட்ட பாதையில் சுத்திட்டு வருது. இது எல்லாமே வந்து கணக்கீடுகளின் அடிப்படையில் செய்யப்பட்டது, ஒரு கணிப்பு தான். சரியா? இப்ப வந்து அறிவியல் துறையில வந்து 4 நிலைகள் இருக்கு. ஒன்று வந்து எம்பிரிக்கலிசம்னு சொல்லுவாங்க, அனுபவவாதம். அப்புறம் வந்து ஒரு தோற்றத்தின் அடிப்படையான புள்ளி விவரங்களை கொண்டு சொல்வது இல்லையா, அது வந்து என்னது அனக்டோடல் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனக்டோடல். இப்போ அனக்டோடல்ங்கிறது அடுத்த கட்டமா ப்ரெடிக்ஷனுக்கு போகுது. ப்ரெடிக்ஷன் தான் கணக்கீடு அடிப்படையில் சொல்றது. இப்போ கோப்பர்னிக்கஸோ கெப்லரோ சொன்னதுல வந்து ப்ரெடிக்ஷன், ஊகித்தறிதல் இல்லையா. ஊகித்தறிதல் வந்து நோக்கி எறிதலுக்கு சரியா இருக்கு. நோக்கி எறிதல்னு அப்சர்வேஷன், அடுத்து அப்சர்வ் பண்ணி இது உண்மைதான்னு கண்டுபிடிக்கிறது இல்லையா. அந்த அப்சர்வ் பண்ற வேலையை தான் மிக சிறப்பான பணியை வந்து கலிலியோ செஞ்சார். கலிலியோவுக்கு இந்த சிறப்பான வரலாற்று வாய்ப்பு வந்து அவரே தான் ஏற்படுத்திக்கிட்டார். எப்படின்னா, அவர் தான் தொலைநோக்கியை கண்டுபிடிக்கிறார். முதல் தொலைநோக்கியை வைத்து இந்த முழு வானத்தையும் பார்த்த முதல் ஆள் வந்து கலிலியோ. அதுவும் அவரே சொந்தமா கண்டுபிடிச்சதை வச்சு. சரியா? அப்படிப்பட்ட தொலைநோக்கியை வச்சு அவர் வந்து முழு உலகத்தையும் தன்னை சுற்றி சூரியனை சுற்றி ஓடுகிற கோள்களையும் பார்க்கும்பொழுது அவருக்கு வியப்பான ஒரு செய்தி என்ன கிடைக்குதுன்னா, பல நிலவுகள் வந்து வியாழன் கூட சுத்திட்டு இருக்குன்னு பார்க்குறாரு. அப்ப பூமிக்கு இருக்கிறது ஒரே ஒண்ணுதான் நிலவு. அந்த ஒரு நிலவை வச்சுக்கிட்டு நம்ம கவிஞர்கள் வந்து பல கவிதைகள் எழுதிட்டாங்க ஒரு நிலவை வச்சு. இப்போ வியாழன்ல இருந்து எவ்வளவு கவிதைகள் எழுதியிருப்பாங்கன்னு தெரியல. வியாழனை சுத்தி அப்ப வந்து ஏகப்பட்ட நிலாக்கள் சுத்திட்டு இருக்கிறத வந்து கலிலியோ கண்டாரு. ஒரு ஆனந்த கூத்தாடினாரு. என்னன்னா, இப்ப நாம வந்து இதுக்கான அதாவது என்ன, பூமி மையமா வச்சுட்டு மற்ற கோள்கள் சுத்தி வரலங்கிறது மட்டும் இல்ல, பூமியை தள்ளி இருக்கிற வேற ஒரு கோளை சுத்தி நிலவுகள் வந்து எங்க சுத்திட்டு இருக்கு அப்படிங்கும் போது பூமியுடைய முக்கியத்துவங்கிறது இன்னும் குறைஞ்சு போயிடுது. அப்ப வந்து கெப்லருடைய வட்டப்பாதை, கெப்லருடைய நீள்வட்ட பாதை, கோப்பர்னிக்கஸுடைய வட்டப்பாதை ரெண்டுக்கும் முத அறிவியல் சான்ற கொடுத்தது வந்து கலிலியோ தான். அவருடைய அப்சர்வேஷன் தான், நோக்கி எறிதல் இல்லையா. இந்த நோக்கி எறிதல் வந்து அறிவியல் அடுத்த கட்டமா நிரூபணத்துக்கு போகுது. அப்ப முதல் முறையா வந்து பூமி வந்து மையம் கிடையாது, சூரியன் தான் மையமா இருக்குங்கிற கோட்பாட்டை நோக்கி அறிவியல் உலகம் நகருது. இதுக்கு பிறகு கலிலியோ வந்து அடுத்த கட்டமா ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு செய்யறாரு. அதான் அவருடைய மேதமை. இந்த முக்கியமான கண்டுபிடிப்பு என்னன்னா, வந்து அவர் கொண்டு போறாரு, ஒரு அழகான கதை மாதிரி கொண்டு போறாரு. அரிஸ்டாட்டில் சொன்னார் இல்லையா, இருவேறு எடை கொண்ட பொருட்கள் வந்து எடை அதிகமான பொருள் சீக்கிரம் பூமியில வந்து விழுந்துரும், எடை குறைவான பொருள் இருக்கிற பொருள் வந்து மெதுவாக தான் வந்து விழும்னு அரிஸ்டாட்டில் சொன்னார் இல்லையா. அது சரிதானான்னு சொல்லி ஒரு சோதனை செஞ்சு பார்க்க கலிலியோ முடிவு செய்யறாரு. அப்போ கூட வந்து ஹாக்கிங் சொல்லுவாரு, பைசா நகரத்து இத்தாலியில் இருக்கிற பைசா நகரத்தில் இருக்கிற கோபுரம் இருக்கு இல்லையா, இன்னைக்கு கூட உலக அதிசயங்கள் ஒன்றும் போற்றப்படுற அந்த பைசா நகரத்து கோபுரத்துக்கு மேல நின்றுக்கிட்டு 2 கல்லை தூக்கி போட்டாரு அப்படின்ட்டு. அதெல்லாம் கதை அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணிருக்க முடியாது இல்லையா. மேல இருந்து 2 கல்லை போட்டோம்னா எது சீக்கிரம் எது வந்து மெதுவா விழுதுன்றதை கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அதுக்கு அவர் என்ன செய்யறாருன்னா, 2 சாய்தளங்கள் வழியா அந்த எடைகளை ஒரு வெவ்வேறு எடை கொண்ட பொருட்களை தள்ளி விடுறாரு. அதற்கான கடிகாரத்தை அவர் கண்டுபிடிக்கிறார். ஒரு கடிகாரத்தை கண்டுபிடிச்சது கலிலியோ தான் முதல் முறையா வரலாற்றுல வந்து. இப்ப கடிகாரத்தை கண்டுபிடிச்சாதான் நேரம் ஒரே நேரம்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ கடிகாரத்தையும் அவர் தான் கண்டுபிடிக்கிறார். நீர் கடிகாரம் பேர் இருக்கு, நம்ம அந்த கதைக்குள்ள போக வேண்டாம். அப்போ வந்து அவர் திரும்ப பல சோதனைகள் செஞ்சு பார்த்து அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, இருவேறு பொருள்கள் கொண்ட எடைகளை, எந்த இருவேறு எடைகள் கொண்ட பொருளா இருந்தாலும் சரி, அது வந்து கீழே வந்து விழக்கூடிய நேரம்ங்கிறது ஒன்றுதான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறார். நீங்க எவ்வளவு பெரிய பாறை கூட எடுத்துங்க, ஒரு பெரிய மலையை கூட எடுத்துங்க, சின்ன மண் துகளை கூட எடுத்துங்க, ரெண்டும் வந்து ஒரே நேரத்துல தான் பூமி வந்து எடையும் முடிவெடுக்கிறார். இது வந்து காலங்காலமா இருக்கிற அரிஸ்டாட்டிலியர்கள் இருக்காங்க இல்லையா, அரிஸ்டாட்டிலுடைய பின்பற்றுனர்கள், அவங்க பின்பற்றி வரவங்க, ஃபாலோயர்ஸ், அவங்களுக்கு வந்து ரொம்ப கோபம் ஊட்டுது. அது அரிஸ்டாட்டிலியன் தியரிட்டிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அரிஸ்டாட்டிலிய கோட்பாட்டாளர்களுக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துது. இப்படி இத்தனை நாள் அவங்க நம்பிட்டு இருக்கோம், எப்படி இது திடீர்னு மாறுது அப்படின்ட்டு. அப்போ அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு கேள்வி கேட்குறாங்க. சரி,
நீங்க வந்து ஒரு மயில் இறகையும் அல்லது புறாவோட இறகையும் ஒரு கல்லையும் கீழே போட்டு பாத்தீங்கன்னா எது முதல்ல வருது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப புறா இறகு மெல்ல தானே வருது, கல் வந்து சீக்கிரமே விழுந்துருது, அப்ப நீங்க சொல்ற கோட்பாடு தப்பு தானே சொல்லி கேட்கிறாங்க. இப்ப கலீலியோ மாட்டிக்குவாருன்னு நம்ம வந்து நினைக்கிறோம் இல்லையா, இங்கதான் வந்து கலீலியோடைய மேதமை வந்து எஞ்சி நிக்குதுன்னு சொல்லி ஹாக்கிங் போன்னு சொல்றாரு. இது வந்து அதுக்கு கலீலியோ சொல்ற பதில் என்னன்னா, இது ஊகி தெரிதல், ஒரு கணிப்புல சொல்றாரு. அதான் நான் ஊகி தெரிதல்னு சொன்னேன், ப்ரெடிக்ஷன். அவருடைய ஊகி தெரிதல் எப்படி இருக்குன்னா, நீங்க வந்து இறகு ஏன் வந்து மெதுவா விழுதுன்னு சொன்னா காற்று தடை இருக்கு. காற்று தடை இருப்பதனாலதான் இறகு வந்து மெதுவா விழுது தவிர, நீங்க காற்றை மூட்டை எடுத்துட்டீங்கன்னா இறகும் அந்த கல்லும் ஒரே நேரத்தில் தான் திரும்பவும் வந்து பூமியில விழும் அப்படின்னு திரும்ப ஒரு வாட்டி அவர் சொல்றாரு. அப்ப திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறாங்க. சரி, இப்ப வந்து பூமி நகர்ந்துகிட்டே இருக்கு, அப்ப நீங்க சொல்ற மாதிரி கல் எல்லாம் சமநேரத்தில் விழும்னா இப்ப சமத்தொழில் விழக்கூடாது இல்ல, பூமி நகர்ந்துகிட்டே இருக்கு. அப்ப பூமி நகரும் போது கல்லை தூக்கி போட்டோம்னா பூமி நகருதுன்னு சொல்றீங்களே, அப்ப அந்த கல்லு வந்து நமக்கு பின்னாடி தானே போய் வேணும், ஆனா பூமி நகர்ந்துருக்கும்ல, இப்ப கல் நமக்கு பின்னாடி தானே போய் வேணும்னு சொல்லும் போதும் அதுக்கு கல்லியா சொல்றாரு, பூமியோட சேர்ந்து காத்தும் நகருது, அதனாலதான் வந்து நம்மளோட கல்லும் நகர்ந்து நமக்கு முன்னாடி கல் விழுத தவிர நமக்கு பின்னாடி போய் கல் விழுவதில்லைன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இந்த காற்று தடை அப்படிங்கிறது இல்லாட்டி இருவேறு எடை கொண்ட பொருட்கள் எதுவா இருந்தாலுமே ஒரே நேரத்தில் கீழே விழும், சின்ன இறகா இருந்தாலும் சரின்னு சொல்றாரு. ஆனா அன்னைக்கு அதை நிரூபிக்க முடியல. நான் திரும்பவும் சொல்ற மாதிரி நோக்கி அறிந்து அதுக்கு ஒரு நிரூபணத்தை கொடுக்க முடியல. அது வந்து ஒரு ஊகி தெரிதலா தான் இருக்கு கலீலியோ சொன்னது. ஆனா அது வந்து எப்படிப்பட்ட மேதமைன்னு எப்ப தெரிய வருதுன்னா, நியூட்டன் வரும்போது தெரிய வருது. நியூட்டானிய ஈர்ப்பியல் விதிகள் என்ன செய்யுதுன்னா, கலீலியோ வந்து சொல்ற மாதிரி இருவேறு எடை கொண்ட பொருட்கள் வந்து கீழே விழுவதற்கான காரணங்களை இது ஆய்வு செய்யுது. அதான் நியூட்டனுடைய 3 விதிகள் அது வெளிப்படுது. எம்ஏங்கிற மாதிரி விஷயங்கள் நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். அப்படியோட சமன்பாடுகளை ஹாக்கிங்கும் கொடுக்கல, அது எப்படி நம்ம போக வேண்டியதில்லை. ஆனா அதுல முக்கியமான செய்தி என்னன்னா, நியூட்டன் வந்து இவருடைய கண்டுபிடிப்புகளுக்கு வந்து சான்றுகள் கொடுக்குறாரு. ஆனா நியூட்டன் காலத்துக்கு பிற்பாடு என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு காற்று இல்லாத வெற்றிடத்தை ஒரு குழாயில ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை வந்துச்சு. அப்படி ஏற்படுத்தின உடனே அவங்க அறிவியல் செஞ்ச முதல் சோதனையே ஒரு இறகையும் ஒரு நாணயத்தையும் கீழே போட்டாங்க. அந்த குழாய்க்குள்ள பார்த்தா சொல்லி வச்ச மாதிரி இறகும் நாணயமும் ஒரே நேரத்துல கீழே வந்து செஞ்சுச்சு. அப்பதான் வந்து கலீலியோ வந்து ஒரு காலத்துல வந்து ஊகிச்சு சொன்னதை எவ்வளவு பிரமாதமான விஷயம் பாருங்க. அவர் வந்து எந்த ஒரு நோக்கி இருக்கிற அப்சர்வேஷன் இல்லாம ஒரு ஊகிச்சே சொன்னாரு. அவர் ஊகிச்சு சொன்னதுங்கிறது அறிவியல் அடிப்படையில் மிக சரியா அமைஞ்ச ஒரு தருணம் அது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சாதிச்ச கலீலியோ வந்து எவ்வளவு பெரியவர்னு சொல்லி பண்ணாரு. அது மட்டுமல்ல, முதல்ல வந்து ஆம்ஸ்ட்ராங் ஆல்ட்ரின் வந்து நிலவுக்கு போன போது அவங்க அங்க செஞ்சு பார்த்த சோதனை என்ன தெரியுமா, திருப்பி இறகை நாணயத்தையும் ஒரே நேரத்தை கீழே போட்டு பார்த்தாங்க. அங்க காற்று தடை எதுவும் கிடையாது. அதனால வந்து இறகும் நாணயமும் ஒரே நேரத்தில் கீழே வந்து விழுந்துச்சு. நீங்க இப்ப கூட யூடியூப்ல பாத்தீங்கன்னா அது கிடைக்கும். நிலவுல போய் ஆம்ஸ்ட்ராங் ஆல்ட்ரின் செய்து பார்த்த அந்த இருவேறு எடை கொண்ட பொருட்கள் வந்து கீழே விடக்கூடிய சோதனை. அப்ப கலீலியோடைய சோதனை வந்து நிலவுல மனுஷன் போனப்போ நடைபெற்ற நிகழ்வோட ஒத்து போற அளவுக்கான ஒரு பெரிய ஒரு இதை வந்து கலீலியோ சொல்லி முடிச்சாரு. இப்ப வந்து நியூட்டானிய ஈர்ப்பு விதிகளை பத்தி நான் பேசினேன். நியூட்டானிய ஈர்ப்பு விதிகள்ல இருந்து வந்த ஒரு புது பிரச்சனை தெரியுமா? நியூட்டானிய ஈர்ப்பு விதிகள்ல வந்து ஒரு புது பிரச்சனை, ஒவ்வொரு பொருளும் மற்றொரு பொருளை ஈர்க்கும் இல்லையா? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நினைக்கிறேன். இப்ப வந்து புவி வந்து ஆப்பிளை ஈர்க்குதுன்னா ஆப்பிளும் தான் சத்துக்கு என்ன செய்யும், புவியை ஈர்க்கும். இப்போ ஒவ்வொரு பொருளும் மற்றொரு பொருளை ஈர்த்துக்கிட்டே இருக்கும். எல்லா பொருட்களும் ஈர்த்துக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? இந்த அண்டமே ஒரு பிரளயம் ஆகிறாதா? ஒண்ணுக்கு முட்டு மோதிக்கிட்டு ஒரு பெரிய பிரளயம் வந்துடாதான்னு சொல்றாங்க. ஆனா பிரளயம் வரல. ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஒரு நினைப்பு என்னன்னா, மனிதர்களுக்கு அது நிற்கும் மண்டம் நினைச்சாங்க. ஒரு காலத்துல எப்படி நிற்கும் புவி நினைச்சாங்களோ, புவி வந்து ஆடாம அசையாம நின்றுட்டு இருக்குன்னு நினைச்சாங்களோ, ஸ்டாட்டிக் எர்த் அப்படின்னாங்க. இப்ப என்ன கோட்பாடு வந்து சேர்ந்திருந்தாங்க எல்லாரும், மனித குலம் அறிவியல் உலகம்னா ஸ்டாட்டிக் யூனிவர்ஸ்ங்கிற கோட்பாடு வந்து சேர்ந்திருந்தாங்க. நான் தமிழ்ல வந்து நிற்கும் மண்டம் நிற்கும் புவின்னு மொழிபெயர்த்தேன். அதுக்கு முன்னாடி அசையா புவி அசையா அண்டம்னு சொன்னாங்க. அசையாங்கிறது நெகட்டிவா இருக்கு, ஒரு எதிர்மறை சொல்லா இருக்குன்ட்டு நான் நிற்கும் மண்டம் நின்றுட்டு இருக்கு ஸ்டாட்டிக் இல்லையா? அப்போ வந்து நிற்கும் மண்டம்ங்கிற கோட்பாடுல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா நீட்டோட ஈர்ப்பு என்ன செய்யுது, நிற்கும் மண்டத்துக்கு முரண்பாடா இருக்கு. இப்போ ஒன்னு ஈர்ப்புக்கு எல்லாம் வந்து கலவரமாக ஆயிடுச்சுன்னா அப்ப நிற்கும் மண்டம்ங்கிறத தோத்து போயிடுது. இப்ப நிற்கும் மண்டத்தை எப்படி காப்பாத்துறதுங்கிற வேலை தான் எல்லாரும் இறங்கினாங்க. ஏன் அண்டமே நிற்காம இருக்கக்கூடாதுங்கிற கோட்பாடுக்குள்ள யாரும் போகவே இல்லை. அப்ப நிற்கும் மண்டத்தை பத்தி எல்லாரும் கவலைப்பட்டாங்க. அப்ப எப்படின்னு காப்பாற்றும் போது அப்படி காப்பாத்துற முயற்சியில பல பேர் இறங்கினாங்க. இது ஒரு பக்கம். இப்ப காப்பாற்றுற முயற்சியில் இறங்கினவங்கள பல அறிஞர்களை வந்து யாருன்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியல இருக்கு. அதுக்கு பல விதிகளையும் சொன்னாங்க. அதுக்கு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான கதைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த ஐன்ஸ்டைனை வந்து அறிமுகப்படுத்துறாரு ஹாக்கிங். ஐன்ஸ்டைன் செய்த மிகப்பெரிய சாதனை ஈர்ப்பியல் விதிகளை மேற்கொண்டு அவர் ஐன்ஸ்டைன் முயற்சிறாரு. கலீலியோவுக்கு வந்து ஈர்ப்பியல் விதிகள் நியூட்டன் வருது. நியூட்டனுடைய ஈர்ப்பியல் விதிகளை இன்னும் மேற்கொண்டு அவர் கொண்டு போய் எந்த அளவுக்கு ஈர்ப்பியல் விதிகள் வந்து மேம்பட்டு சொல்றாரு தெரியுமா? இது ஒரு சுவாரஸ்யமான செய்தி. இப்போ வந்து
கெப்லரும் சரி, கோப்பர்னிக்கஸும் சரி, கலிலியோவும் சரி, நியூட்டனும் சரி எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, ஒரு ஈர்ப்பு விசையினால சூரியனை நோக்கி கோள்களுக்கு இருக்கிற ஈர்ப்பு விசையினால ஒவ்வொரு கோளும் சூரியனை மையமாக கொண்டு சுற்றி வருகிறது. இப்படிதான் நமக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இப்ப எத்தனை பேருக்கு வந்து இது வந்து தவறுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து இதுல ரொம்ப தெளிவா ஐன்ஸ்டைனை கண்டுபிடிக்கிறாருன்னு சொல்லுது. உண்மையிலேயே வந்து பூமிக்கோ, வியாழனுக்கோ, வெள்ளிக்கோ, செவ்வாய்க்கோ வந்து அப்படியே வந்து வளைஞ்ச கோட்டில் சூரியனை சுத்திட்டு போனோம்னு அதுக்கெல்லாம் எந்த வேண்டுதலும் கிடையாது. அப்போ வந்து அது நியாயப்படி எப்படி போகணும்? அது ஒரு நேர் கோட்டுல போயிட்டு இருக்கணும் இல்லையா? அது நேரா போயிட்டு இருக்கணும். அதையே சுத்தி சுத்தி போனோம். அதுக்கு இயல்பா போகக்கூடியதுங்கிறது நேரா போகக்கூடிய வேலை தான். அது ஏன் வளைஞ்சு போகுதுன்னா, இங்கதான் ஐன்ஸ்டைனுடைய கண்டுபிடிப்பு வருது. ஐன்ஸ்டைன் சொல்றாரு, சூரியனுடைய அல்லது ஒரு விண்மீனுடைய நிறை எப்படிப்பட்டதுன்னா, அது வந்து தன்னுடைய ஒளியையே தானே வளைக்கும். இது ஒண்ணு அது ஒண்ணு சொல்றாரு. இரண்டாவது, ஒரு சூரியன் வந்து வெளியே வளைக்கும், ஸ்பேஸே வளைச்சிடும், வெளியை வளைக்கும். சரியா? அப்ப வந்து வெளியே வந்து வளைச்சி வைக்கிறதுனால நேரா போயிட்டு இருக்கிற பூமியோ, செவ்வாயோ, வியாழனோ என்ன செய்யுதுன்னா, அந்த ஸ்பேஸ் வளையுது இல்லையா, வெளி வளையுது இல்லையா, அந்த வளைகோட்டுல வந்து புவி பயணம் பண்ண ஆரம்பிக்குது. புவி வந்து நேர்கோட்டில் தான் பயணம் பண்ணுது அதை பொறுத்த வரைக்கும். வியாழன் வந்து நேர்கோட்டில் தான் பயணம் பண்ணுது அதை பொறுத்த வரைக்கும். ஆனா சூரியன் வந்து பூமியை ஈர்க்கல, வெளியே வளைக்குது. அந்த அளவுக்கு பெரிய நிறை கொண்டது. அப்படி வந்து வளைக்கிற வெளியில வந்து பூமியும் வெள்ளியும் வளைப்பாதையில பயணம் செய்யுது. இதுதான் ஐன்ஸ்டைனுடைய மிக முக்கியமான கண்டுபிடிப்பு. இது சரியா அப்படிங்கிற கேள்வி திரும்பி வருது இல்லையா? இது சரியாங்கிற கேள்வி திரும்ப வருது. அப்ப ஐன்ஸ்டைன் செய்ததுங்கிறது ஒரு ஊகித்தறிதல் தான். திருப்பியும் ஒரு கணக்கின் அடிப்படை கலிலியோ செஞ்ச மாதிரி தன்னுடைய கணக்குகளை வைத்துக் கொண்டு நிரூபிக்கிறார். அப்ப சூரியன் வந்து தன்னுடைய ஒளி கீற்றை தானே வளைக்குங்கிறது எப்படி தெரிய முடியும்? சூரியனை யாரும் நேரில் பார்க்க முடியாது இல்லையா? அப்போ வந்து 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருந்த காலகட்டம் வேற. அதனால வந்து பல பேர் தீவிரமான சோதனையில அறிவியலர்கள் இறங்க முடியல. அப்ப அந்த காலகட்டத்தில் வந்து தென்னாப்பிரிக்கால போன ஒரு கடற்பயணத்துல சூரிய கிரகணம் நடக்கும்போது, நான் நல்ல தமிழ்ல வந்து நான் வந்து ஞாயிற்று பிடிப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா சூரியன் பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நல்ல தமிழ்ல பிடிப்பு, கிரகணம் கூட தமிழ் சொல் கிடையாது. ஞாயிற்று பிடிப்பு, சூரிய பிடிப்பு நடக்குது. இப்ப சூரிய பிடிப்பு நடக்கும் பொழுது சூரியனை வந்து ஒரு தொலைநோக்கி வச்சு பார்த்துட முடியும், கண்ணு கூசாது. அப்படி பார்க்கும் பொழுது வெளியில வரக்கூடிய ஒளிகள் வளைவதை முதல் அறிவியல் உலகம் கண்டது. அப்பதான் நோக்கி அறிஞ்சிச்சு. அப்ப நோக்கி அறிஞ்ச பிறகு ஐன்ஸ்டைனுக்கான நிரூபணம் கிடைச்சிச்சு. எப்படி கலிலியோடைய வெறும் ஊகித்தறிதல் அது வந்து எப்படி ஒரு நோக்கி எறிந்து நிரூபிக்கப்பட்டதோ, அதே மாதிரி ஐன்ஸ்டைன் செய்த வெறும் கணக்கீடுகளின் உதவியிலான அந்த ஊகித்தறிதல் அந்த அறிவியலர்களால நோக்கி எறியப்பட்டு அது மெய்ப்பிக்கப்பட்டது. இது வந்து இதான் வந்து சார்பியல் கோட்பாடுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு சொல்லலாம். சரி, இங்க வந்து இந்த ஐன்ஸ்டைன் நிற்கும் மண்டலத்தை பத்தி அவரும் யோசிக்கிறார். ஏன் அவர் தான் ஈர்ப்பியல் விதியில் அடுத்த கட்டத்தை கொண்டு போறாரு. இப்ப ஏன் அண்டம் வந்து ஏன் நிக்கணும்? இவ்வளவு பெரிய எல்லாம் வளையுதுங்கிறோம், எல்லாம் இருக்குதுங்கிறோம். திருப்பியும் அவர் ஐன்ஸ்டைனுக்கு அதே கேள்வி வருது. எல்லாம் ஒண்ணுக்குன்னு வளைஞ்சிட்டு இழுத்துக்கிட்டு குடிச்சிட்டுல நிக்கணும் அப்படிங்கிற கேள்வி வந்து ஐன்ஸ்டைனுக்கு வருது. அப்ப ஐன்ஸ்டைன் என்ன செய்யறாரு, எதிர் ஈர்ப்பு அப்படின்னு ஒரு புது ஒரு கலைச்சொல்ல உருவாக்குறாரு. அதுக்கு பேர் ஆன்டி கிராவிட்டி அப்படிங்கிறார். அது வந்து என்னதுன்னா காஸ்மோலாஜிக்கல் கான்ஸ்டன்ட் சொல்றாரு, அண்டவியல் மாறிலி அப்படிங்கிறது ஏற்படுத்துறாரு. அந்த எதிர் ஈர்ப்புங்கிறது மாறாம என்னைக்குமே இருக்கும். அப்போ ஒவ்வொன்றும் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு எதிரி ஈர்ப்பு ஒன்று இருக்கும். அந்த எதிரி ஈர்ப்பு மூலமாக ஒன்றுக்கொன்று சமனாகி எந்த பொருளும் எந்த பொருள் மேல மோதாம இருப்பதனாலதான் இந்த அண்டம் வந்து நின்றுட்டு இருக்கு அப்படின்ட்டு அண்டம் நிற்கும் கருத்துக்கு ஒரு முட்டு கொடுக்குற வேலையை ஐன்ஸ்டைன் செய்யறாரு. அவரும் அதுல விதிவிலக்கு இல்லை. ஆனா வந்து அண்டம் நிக்குதா, என்ன பண்ணுது, ஏன் அண்டம் நிக்க கூடாதுன்னா ஏன் உங்களுக்கு மேல ஒரு மோதலைங்கிற கருத்துக்கு பதில் சொல்லியாகணும். இந்த கதையில அடுத்து வரக்கூடிய ஒரு கேரக்டரா வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் யாருன்னா எட்வின் ஹபிள். அப்ப எட்வின் ஹபிள் ஒருத்தர் வராது. அதுக்குள்ள மிச்சல்சன் மாறிலிங்கிற ஒரு சோதனை இருக்கு. மிச்சல்சன் மாறிலி சோதனைக்கு நம்ம போக வேண்டாம், அது இன்னும் ரொம்ப நுணுக்கமானது. மிச்சல்சன் மாறிலி சோதனைகள் மாதிரி பல சோதனை நடக்குது. ஒளி ஏன் வந்து எப்படி பயணம் பண்ணுதுங்கிறத பத்தி இதுல வந்து இதை அடிப்படையாக கொண்டு எட்வின் ஹபிள் என்ன பண்றாரு, இந்த அண்டம் நிற்குதா நிற்கலையா அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கும். அப்ப அண்டம் நிற்குதா என்ன செய்யும் அப்படிங்கிற கோட்பாடுக்குள்ள போறாரு. இதுக்கு வந்து டாப்ளர் விளைவு அப்படிங்கிற கருத்து எடுத்துக்கிறாரு. டாப்ளர் விளைவு இன்னும் 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன், கவலைப்பட வேண்டாம். டாப்ளர் விளைவுங்கிற கோட்பாடு எடுத்துக்கிறாரு. டாப்ளர் விளைவுங்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப எளிய ஒரு அறிவியல் தான். நமக்கு வந்து நிறமாலைன்னு கேள்விப்பட்டிருக்கோம், ஸ்பெக்ட்ரம் இல்லையா? ஸ்பெக்ட்ரம்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த நிறமாலை ஒளியுடைய நிறம்ங்கிறது அதுல வந்து அகச்சிவப்பு கது ஒரு நிறமாலையுடைய அகப்புறத்துல அகத்துல இருக்கிறது, அக விளிம்புல இருக்கிறது வந்து அகச்சிவப்பு இல்லையா? சிவப்பு கலர் இருக்கும், செந்நிறத்துல இருக்கும். அதே வந்து
புற விளிம்புல இருக்கிறது வந்து புற ஊதாக்கது இல்லையா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதான் அல்ட்ரா வயலட் இன்ட்ரா ரெட் இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து அகச்சிவப்பு புற ஊதா ஆயிடுச்சா? சரி, இப்போ வந்து ஒரு ஒளி வந்து ஆடாம அசையாம நமக்கு முன்னாடி நிக்குதுன்னா இப்படிதான் ஸ்பெக்ட்ரம் இருக்கும், இந்த நிறமாலை இப்படிதான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஒரு தொடர் வண்டி அல்லது ஒரு பேருந்து எடுத்துக்குவோம். ஆனால் தொடர் வண்டி எடுத்துக்கலாம். நான் சொல்றது ரயில தொடர் வண்டின்னு சொல்லுவேன். ஒரு தொடர் வண்டி இருக்கு. தொடர் வண்டியுடைய முகப்புல வந்து ஒரு விளக்கு இருக்கு இல்லையா? அந்த விளக்கு நம்மளை பார்த்து வர 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 என்ன ஆகும்னா அது நீளமா மாறிக்கிட்டே வரும். இது வந்து ப்ளூ ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீளப்பிறழ்வு, நீளத்தை நோக்கி அந்த நிறமாலை போயிட்டே இருக்கும். அந்த ஒளி வந்து நம்மளை விட்டு விலகி போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த ஒளி நம்மளை விட்டு விலகி போயிட்டு இருக்குன்னா அது வந்து சிவப்பை நோக்கி போயிட்டே இருக்கும். அது செம்பிறழ்வா தெரியும். அதான் வந்து ரெட் ஷிஃப்ட். சரி, ப்ளூ ஷிஃப்டா ரெட் ஷிஃப்டா அல்லது ரெண்டு ஷிஃப்ட்டுமே நடக்கலையா அப்படிங்கிறத வச்சு, எந்த பிறழுமே நடக்கலையா அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? அண்டை நின்றுட்டு இருக்கா நிக்கலையான்னு கண்டுபிடிக்கலாம். அப்ப எட்வின் ஹபிள் என்ன பண்றாரு? கலிலியோ மாதிரி அவர் ஒரு தொலைநோக்கிய உருவாக்குறாரு. நீ கூட பாரு, டெலஸ்கோப்புக்கு ஹபிள் டெலஸ்கோப்னு பேரு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஹபிள் ஒரு தொலைநோக்கிய உருவாக்கி இந்த முழு அண்டத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறார். சரி, இப்போ வந்து அவர் என்ன செய்யறாரு? அண்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு விண்மீன்களாக பார்க்கிறார். அப்போ வந்து அந்த விண்மீன்கள் அவர் எப்படி இருக்குன்னு எதிர்பார்த்திருப்பாரு? எப்படி வந்து ஒரு ஒளி மூலம், ஒரு லைட் சோர்ஸ் அப்படி நின்றுட்டு இருந்தா பண்ணா இருக்கும். அது வந்து நீலப்பிறழ்வாவும் இருக்காது, செம்பிறழ்வாவும் இருக்காது, அப்படியே இருக்கும் அது இல்லையா? ஆனா அவர் ஒரு விண்மீனை பார்க்கிறாரு, செம்பிறழ்வா இருக்கு, ரிட்ஷிஃப்டா இருக்கு. அப்ப அது மட்டும் இல்ல, எந்த விண்மீனை பார்த்தாலும் செம்பிறழ்வா இருக்கு. சரி, அதை விட்டுருவோம். அடுத்து கேலாக்சிக்கு போறாரு. கேலாக்சி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு விண்மீன் கூட கூட்டம், ஒரு திரள், ஒரு விண்மீன் திரள் இல்லையா? பல விண்மீன் திரள்கள் இருக்கு. நாம வந்து பால் வழி திரள்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? மில்கிவே கேலாக்சி, இந்த மாதிரி பல கேலாக்சி இருக்கு. ஒவ்வொரு கேலாக்சியா பாக்குறாரு. அவர் பாக்குற ஒவ்வொரு கேலாக்சியுமே எப்படி இருக்கு? செம்பிறழ்வா இருக்கு, ரெட்ஷிஃப்டா இருக்கு. என்ன அர்த்தம்னா, இப்ப கண்டெயின் பிறழ்வைன்னு அவர் வந்து கண்டெயின் சிதைன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கண்டெயின் பிறழ்வைன்னு சொல்லி அவர் மகிழ்ச்சி கூத்தாடுறாரு எட்வின் ஹபிள். இதன் மூலமா தெரிய வந்தது என்னன்னா, இது மூலம் என்ன தெரிய வருது யோசிச்சு பாருங்க. எல்லாமே செம்பிறழ்வுனா எல்லா விண்மீன்களும், எல்லா திரள்களும், எல்லா கேலாக்சியும் நம்மளை விட்டு பிரிஞ்சு ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கு. அப்போ வந்து ரொம்ப வேகமா ஏன் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற காரணம் இருக்கு இல்லையா? ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்ப அண்டம் நிக்கல. இப்ப எந்த வேகத்துல ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? எந்த வேகத்துல ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. இப்ப ராக்கெட் வந்து பூமியில இருந்து கிளம்பி மேல போகுது. அது ஏன் பூமியால இருக்க முடியல? அது வேகமா மேல போறதுனால இருக்க முடியல. அப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு ஈர்க்கப்படாம இருக்கணும்னா முதல்ல ஒரு வேகம் தேவைப்படுது இல்லையா? ஒரு வேகம் தேவைப்படுது. அப்போ ஒன்றுக்கொன்று ஈர்க்கப்படாமல் இருப்பதற்கு எந்த வேகம் தேவைப்படுகிறதோ நல்லா புரிஞ்சுங்க. ஒன்றுக்கொன்று ஈர்க்கப்படாமல் இருப்பதற்கு என்ன வேகம் தேவைப்படுதோ அதே அந்த வேகத்துல வந்து எல்லா விண்மீன்களும் ஒன்றை ஒன்று வென்று விலகி ஓடிட்டு இருக்கு. இதை வந்து கிரிட்டிக்கல் ஸ்பீட்னு சொல்லுவாங்க இல்லையா? கிரிட்டிக்கல்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, கிரிட்டிக்கல் பாயிண்ட் இல்லையா? இந்த கிரிட்டிக்கல் பாயிண்டை விட மேல போயிட்டு இருக்கு. நான் வந்து முட்டு வேகம்னு நான் தமிழ்ல மொழிபெயர்க்கிறேன். கிரிட்டிக்கல் தான் என்னுடைய மொழிபெயர்க்கிறது. முட்டு ஒரு இடத்துல முட்டி திரும்புறது இல்லையா? அதுக்கு மேல பயணம் செய்ய முடியாது. அந்த முட்டு வேகத்துக்கு கொஞ்சம் மேல எல்லா விண்மீன்களும் நம்ம ஒண்ணு விட்டு ஒண்ணு விலகி ஓடிட்டு இருக்கு. அப்ப அண்டம் நிற்கல, விரிஞ்சு ஓடிட்டு இருக்கு. அப்ப ஒன்றை ஒன்று இடித்து ஈர்ப்பால் இடித்து மோதிக்கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன வேகம் தேவைப்படுமோ அந்த வேகத்தில் அண்டம் விரிவடைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. எப்படி வந்து ஒரு ராக்கெட் பூமியிலிருந்து கிளம்பும் போது திருப்பி பூமியில ஈர்க்கப்படாமல் எந்த வேகத்தில் போக வேண்டுமோ அந்த வேகத்தில் போய் கொண்டிருக்கிறதோ, அதே போல் வந்து இந்த அண்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு விண்மீனும் ஒன்றை ஒன்று ஈர்த்து இடித்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு, மோதிக்கொள்ளாமல் இருப்பதற்கு தேவைப்படும் வேகத்தில் விரிவடைந்து கொண்டிருக்கிறது கண்டுபிடிக்கிறார். அப்போ வந்து ஐன்ஸ்டீனுடைய அண்ட ஈர்ப்பியல் மாறிலி கான்ஸ்டன்ட் என்னாச்சு? அது முழுக்க தோல்வி அடைஞ்சு போடுது. இப்ப ஐன்ஸ்டைன் வந்து உலகத்துக்கு முன்னே மன்னிப்பு கேட்கிறாரு. நான் ஒரு தவறான கோட்பாட்டை கண்டுபிடிச்சேன்னு மன்னிப்பு கேட்கிறாரு. இப்போ வந்து இது அதை கூட வந்து ஹாக்கிங் பாராட்டுறாரு. இது வந்து எவ்வளவு பெரிய மனசு வேணும், ஒரு அறிவியல் மனப்பான்மை, ஜனநாயக மனப்பான்மைங்கிறது ஒவ்வொரு அறிவியலருக்கும் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஹாக்கிங் எடுத்து சொல்றாரு. இப்போ வந்து திரு ஜி.கே. சொன்னா அந்த கருந்துளையோட என்னோட கருத்தை முடிச்சுக்கான்னு நினைக்கிறேன். கருந்துளைகள்ங்கிற கோட்பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கருந்துளைகள்ங்கிற கோட்பாடு இந்த ஐன்ஸ்டைன் வந்து சார்பியல் கோட்பாடு வந்து அவரை ஊதிச்சாருன்னு சொன்னார் இல்லையா திரு ஜி.கே. அங்கதான் நான் சின்ன முரண்பட்டேன். ஹாக்கிங் அடிப்படையா வச்சேன். எனக்கும் பெரிய அறிவியல் வரலாறு தெரியாது. ஹாக்கிங் வச்சு நான் என்ன முரண்பட்டேன்னா, ஒரு சிறிய செய்தி. கௌசி, நான் பேசலாமா? சொல்லுங்க, அது கேட்க வேண்டாம். சரி, இதோட நான் முடிச்சுக்கிறேன். 2 நிமிஷத்துல முடிச்சிருக்கேன். நான் ரொம்ப தாண்டி போயிட்டு இருக்கேன். இதுல வந்து எப்படின்னா, இப்போ வந்து சந்திரசேகர் அப்படின்ட்டு ஒரு தமிழ்நாட்டு இயற்பியலர், அவர் வந்து என்ன செய்யறாருன்னா,
இப்போ இப்ப சூரியன் ஈர்ப்பியல் இது ஒரு ஒளியவே இருந்துட்டு இருக்கு இல்லையா? அப்படி ஒளியல் ஈர்ப்புல இருந்து சூரியன் பண்ணிக்கிட்டே இருக்குன்னா அது என்ன ஆகணும்? ஒண்ணுக்கு மோதிக்கிட்டு சூரியன் ஒண்ணுக்குள்ளாம நிலக்குறைஞ்சி போகணும். அப்ப சூரியன் திரும்ப என்ன செய்யுதுன்னா ஒண்ணுக்குள்ள மோதிக்காம நிலக்குறைஞ்சி போறதுக்காக சூரியன் என்ன பண்ணுதுன்னா நிறைய ஹைட்ரஜன் குண்டு வெடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த ஹைட்ரஜன் குண்டு வெடிப்புதான் நமக்கு பளிர்னு நமக்கு தெரியுது. அப்ப நெருப்பு கோலமா நமக்கு தெரியுது. அப்ப ஹைட்ரஜன் குண்டு கோடிக்கணக்கான ஹைட்ரஜன் குண்டுகள் ஹிரோஷிமா நாகசாகில போட்ட மாதிரி ஹைட்ரஜன் குண்டுகள் கோடிக்கணக்கா சூரியன்ல வெடிச்சுக்கிட்டே இருக்கு. அதுதான் சூரியனை நிலைப்படுத்தி வச்சுட்டு இருக்கு. ஆனா இந்த ஹைட்ரஜன் குண்டு எப்போதும் வெடிச்சுக்கிட்டே இருக்குமானா வெடிச்சுட்டு இருக்காது. ஒரு கட்டத்துல எல்லாமே தீர்ந்து போகும்பொழுது அப்ப அவர் சந்திரசேகர் என்ன சொல்றாருன்னா, சூரியனை விட ஒன்றரை மடங்கு நிறை கொண்ட ஒரு விண்மீன் இந்த மாதிரி வெடித்து சிதறும் போது என்ன ஆகும் அப்படின்னா, தன்னுடைய ஈர்ப்பை தானே தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த விண்மீன் என்ன ஆகும்னா வரம்பில்லாத ஒரு ஈர்ப்பு நிலைக்கு போயிடும். அதாவது இன்ஃபைனைட் கிராவிட்டி, அதே மாதிரி இன்ஃபைனைட் டென்சிட்டி, வரம்பில்லாத அடர்த்திக்கு போய் சேர்ந்துடும். இப்போ வரம்பில்லாத அடர்த்தி, வரம்பில்லாத ஈர்ப்பு வர்றதுனால அங்கிருந்து ஒளி கூட தப்பிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுறதுனாலதான் அதை நம்ம கருந்துளைன்னு சொல்றோம்னு சந்திரசேகர் அவரும் ஊகிக்கிறார். அவர்கிட்ட இது இல்லை. நீங்க சொன்ன மாதிரி இப்ப அண்மையில தான் அதுக்கான படமே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா சந்திரசேகர் கண்டுபிடிக்கிறார். அப்போ இந்த இடத்துல என்ன முக்கியமான விஷயம் சந்திரசேகருக்கு வருது, அங்க என்னன்னா, அப்ப அது ஒரு 1.5 மடங்கு பெருநிறை கொண்ட சூரியன்கிற ஒரு லிமிட் வைக்கிறாரு இல்லையா, ஒரு எல்லை, ஒரு விளிம்பு. அதான் நம்ம சந்திரசேகர் எல்லைன்னு அறிவியல் உடம்பு சொல்லுது. இன்னைக்குமே அதுக்கு நோபல் பரிசு கிடைக்குது சந்திரசேகருக்கு. சந்திரசேகர் எல்லைன்னு அதுக்கு பேரு. இப்ப சந்திரசேகர் எல்லைங்கிறது ஹாக்கிங் ரொம்ப பெருமையாக அறிமுகப்படுத்துறாரு. இந்த சந்திரசேகர் எல்லை வந்தபோது அந்த சந்திரசேகருடைய ஆசிரியரான எடிங்டன், ஐன்ஸ்டைன் 2 பேருமே சந்திரசேகருடைய கோட்பாடை ஒத்துக்கல. பண்றதான திரு ஜே கிட்ட முரண்பட்டார் ஹாக்கிங் சொல்றாரு. அது ஒத்துக்கல. ஐன்ஸ்டைன் அதை ஒத்துக்கல. கருந்துளையில உருவாக முடியாதுன்னு சொல்றாரு. இந்த கருந்துளைகளை பத்தி தான் மேற்கொண்டு ஹாக்கிங் ஆய்வுகள் செய்து ஒரு முக்கியமான அதிகாரம் வருது. 7வது அதிகாரம் நினைக்கிறேன் காலம் ஒரு சுருக்கத்துல, கருந்துளைகள் அவ்வளவு கருப்பல்ல அப்படின்னு சொல்லி ஹாக்கிங் சொல்றாரு. விடாது ஒளியே தப்பிக்க முடியாதுன்னு சொன்னவர் அவ்வளவு கருப்பு இல்லைன்னு சொல்றதுக்கு காரணமா ஹாக்கிங் என்ன சொல்றாருன்னா, அதான் திரு ஜே கே சொன்ன மாதிரி ஹாக்கிங்கும் பென்ரோஸும் சேர்ந்து ஒரு முனைவர் பட்டம் ஆய்வு செய்யறாங்க. அது கூட ஹாக்கிங் நகைச்சுவையா சொல்லுவாரு, எனக்கு ஒரு பொண்ணை நான் காதலிச்சேன், கல்யாணம் பண்ணிக்கணும். இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும், நல்ல வேலை வேணும். நல்ல வேலை வேணும்னா பிஹெச்டி முடிக்கணும். பிஹெச்டி முடிக்கணும்னு நல்ல ஒரு ஆய்வு பட்டம் தேவைப்படுது. அப்ப அதுக்கான ஆய்வுக்கான ஒரு கோட்பாட ஒரு கருந்துளையை நான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்றாரு. அந்த கருந்துளைகள் அவ்வளவு கருப்புலன்ற முடிவுக்கு ஏன் வராருன்னா, எல்லாமே உள்ள இழுத்துக்கிட்டா கூட கடைசி வினாடிகள் அந்த கருந்துளைகளும் தப்பிச்சு போற சில ஒளி துகள்கள் இருக்கு இல்லையா, அதை பார்க்கும்பொழுது ஒரு ஒளி வட்டமா அங்க தெரியும். அப்படி ஒரு ஒளி வட்டம் இருக்கிறத வச்சு நம்ம அந்த கருந்துளை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாரு. அதனால இங்கே திரு ஜே கிட்ட முரம்பட்டு என்ன சொல்றாங்கன்னா, நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு காலம் ஒரு சுருக்கம், ஹாக்கிங் சொல்ற வரைக்கும் ஒளி தப்பிக்க முடியாது. அதை நரகத்தோட தாந்தே எழுதின நரகத்தோட ஒப்பிடுறாரு. சென்றிடுவீர் ஈண்டு நெய்வீர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா திரும்ப எதுவும் வர முடியாது, அந்த நரகத்திலிருந்து போனா போலதான் எதுவுமே திரும்ப வர முடியாதுங்கிற தாந்தையோட கவிதை எடுத்து ஹாக்கிங் அங்க சொல்றாரு. இப்ப அப்படிப்பட்ட ஹாக்கிங் நான் திரும்பவும் சொல்ற மாதிரி அப்படிப்பட்ட அரியணை உலக வரலாற்றுல நம்ம அதுக்கு முன்னாடி சரி இனிமே யாருக்கும் கிடைக்க போறதில்லை. நம்ம 14ஆம் தேதி ஹாக்கிங் நினைவு நாளைக்கு நிகழ்ச்சி வச்சிருக்கலாம். நான் சரியா ஒரு வாரம் கழிச்சு நம்ம நிகழ்ச்சி நடத்துறோம். இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியின் மூலமா என்னுடைய புகழஞ்சலிய நினைவஞ்சலி ஹாக்கிங் நான் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். காலத்தை நீட்டிட்டு போனது தயவு செஞ்சு எல்லாரும் மன்னிச்சுங்க. சொல்ல வேண்டிய கதைகள் நிறைய இருந்தாலும் அதோட கதையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க நன்றி. மிக சிறப்பாக இருந்தது. எல்லாம் ஒவ்வொரு அங்கமாக நீங்க அதை சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறீங்க. அந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் இதுல நீங்க சொல்றீங்க அண்டத்தை சூரியன் வளைக்குது, அதனால்தான் இந்த கிரகங்கள் எல்லாம் நீள்வட்ட பாதையில சுத்துது என்று. நானும் நிறைய நேசிக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. நீங்க இருங்க, மற்றவங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு உங்கள்கிட்ட கதைப்பாங்க. இப்ப அடுத்ததாக நான் டாக்டர் அழகர் ராமானுஜம் அவர்களை நான் அழைக்கிறேன். இவர் ரிலேட்டிவிட்டி அண்ட் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அந்த தியரியில டாக்டரேட் செய்திருக்கிறார். அதை விட இது பற்றிய அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கிராவிடேஷன் அண்ட் காஸ்மாலஜியில் மெம்பராக இருக்கின்றார். தத்துவார்த்த சிகிச்சை மற்றும் மொழியை விட வேகமாக துகள்களை கண்டறிவதற்கான மாதிரியை உருவாக்கி இருக்கின்றார். தற்போது அறிவியல் மற்றும் தத்துவத்தில் எல்லைப் பகுதிகள் மற்றும் நவீன அறிவியலின் தத்துவ சார்பத்தை ஆய்வு செய்வதிலே ஆர்வம் கொண்டிருக்கின்றார். அண்மையில் பிரபஞ்சத்தின் வேதாத்திரியம் மாதிரி மற்றும் அதற்கு அப்பால் என்ற மாடல் உருவாக்கி இருக்கின்ற அங்கு புவியீர்ப்புக்கு புதிய விளக்கமும் அளிக்கப்பட்டிருக்கின்றது.
வேதாத்ரி மேரிசனுடைய பிரதம சீடராக 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆலியாரிலே பணியாற்றி இருக்கிறார். அது போல அவர் பல புத்தகங்களை எழுதியிருக்கின்ற இந்த நூற்றாண்டு தந்த மகான் வேதாத்ரி எனும் வேதாந்தமும் மூலத்தை தேடும் முதன்மை விஞ்ஞானி ஸ்டீபன் ஹாக்கிங், எண்ணத்தில் மலர்ந்த வேதாந்திரிய விதைகள், உலகெங்கும் வேதாந்திரியம், விநாயகர் ரகவல் கட்டிய பல்வேறு புத்தகங்களை எழுதியிருக்கின்ற கடந்த 14/8 சனிக்கிழமை வேதாத்ரி மகர்ஷி 111வது பிறந்த நாள் விழாவிலே பிசிக்ஸ் ரீடிஃபைன்ட் என்ற பெயரில் பிரபஞ்சத்தை பற்றியும் மூலத்தை பற்றியும் ஒரு புத்தகத்தை எழுதி வெளியீடு செய்து தந்திருக்கின்றார். இந்த உலகத்துக்கு அவர் அளித்திருக்கின்றார். அவரை நான் இப்போது அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சி. வேறாங்கய்யா, மகிழ்ச்சி. இன்றைய தலைப்பில் ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே. ஸ்டீஃபன் ஹாக்கிங், நியூட்டன், ஐன்ஸ்டைன் அவர்களுக்கு பிறகு அதே அளவு சிந்தனை செய்தவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஆனாலும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்பவர் பல அற்புதமான விஷயங்களை சொல்லிய போதிலும், இட்ஸ் எ கிரேட் மேத்தமெட்டிஷியன் ஆஃப் த செஞ்சுரியாக இருந்த போதிலும் இவருக்கு ஏன் நோபல் பிரைஸ் கொடுக்கப்படவில்லை என்பதுதான் என் முன் நிற்கிற மிகப்பெரிய கேள்வி. இதை ஆராய்ச்சி செய்த போதுதான் 2008 ஒரு புத்தகம் எழுதினேன் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை பற்றி. ஸ்டீஃபன் ஹாக்கிங் மூலத்தை தேடும் முதன்மை விஞ்ஞானி என்று ஒரு புத்தகத்தை எழுதினேன். ஸ்டீஃபன் பிறந்தது 1942. இந்த வருஷத்திற்கென்று ஒரு சிறப்பு உண்டு. எக்ஸாக்ட்லி 300 years ago, 1642 நியூட்டன் பிறந்தார். அதே வருஷத்தில் கலீலியோ இறந்தார் என்று இந்த 1942க்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் உண்டு. இங்கிலாந்தில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தனது படிப்பை ஆரம்பித்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் PhDக்காக கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு வருகிறார். PhD வகுப்பில் சேர்ந்து ஒரு வருடம் ஆகிறது. அப்பொழுதுதான் அந்த மிகப்பெரிய துயர செய்தி அவருக்கு எட்டுகிறது. அவர் நடக்கும்போதே திடீர் என்று கீழே விழுந்து விடுகிறார். அதை பரிசோதித்த மருத்துவர், இது தீர்க்கப்படாத முடக்குவாத நோய், இது 1 மில்லியன் பெயர்களில் ஒரு சிலருக்கு மட்டுமே வருவதுண்டு, இதற்கு தீர்வு இல்லை, எனவே 2 அல்லது 3 வருடங்கள் தான் உங்கள் ஆயுள் என்று சொல்லுகிறார். அப்போது அந்த டாக்டரிடம் ஸ்டீஃபன் ஹாக்கிங் கேட்கிறார், 1 மில்லியனில் ஒருவருக்கு வருகிற இந்த நோய் என்றால் why God chose me என்று கேட்கிறார். why did he choose me என்று கேட்ட அந்த சனத்திலிருந்து அவர் பெரிய நாத்திகவாதியாக மாறுகிறார். கடவுள் மறுப்பு கொள்கை அவர்கள் மிக 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 வேரூன்றியது. அந்த கடவுள் மறுப்பு கொள்கையோடு கடவுள் மீது ஒரு வெறுப்பு என்ற அந்த கொள்கையோடு வாழ்ந்தவர், சரி 2-3 ஆண்டுகள் தானே, பரவாயில்லை, PhDயை தொடருவோம் என்று சொல்லி அவர் PhD வகுப்பை தொடர்கிறார், படிப்பை தொடர்கிறார். அப்போதுதான் அங்கு ஒரு பெண்மணி, ஜேன் என்று அங்கே படிக்கிற ஒரு பெண்மணி இவர் மீது ஒரு பச்சதாபம் கொண்டு இவரிடம் வந்து she proposes to marry him. இவருக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது, இன்னும் 2 ஆண்டுகள் வாழப்போகிற நான் என்னிடம் வந்து இந்த ஐ லவ் யூ என்று சொல்கிறாயே, ப்ரப்போஸ் செய்கிறாயே, உண்மையிலேயே சிறிது யோசித்து பார் என்று சொல்லுகிறார். and she was very adamant to marry him and they got married. ஜேன் என்பவர். பிறகு இவருக்கு PhD 2 ஆண்டுகளும் முடிகிறது. அப்போதுதான் அவருடைய மன வலிமை, யாருக்காக இல்லை என்றாலும் இந்த தருணத்திலும் என்னை கைப்பிடித்த
இந்த ஜேன் என்பவருக்காகவாவது நான் வாழ வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு மன வலிமையோடு வாழ்ந்தவர் 76 ஆண்டுகள் வாழ்ந்து விட்டார். திஸ் இஸ் அ பவர் ஆஃப் மைண்ட். டாக்டர்கள் 2 வருடம் என்று சொன்னவர்கள் 76 வருடம் வாழ்ந்து விட்டார். ஸோ இந்த 76 வருடத்தில் மிகப்பெரிய கணித மேதையாக அவர் திகழ்ந்தார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஏற்கனவே தொடரப்பட்ட சில இயற்பியல் கோட்பாடுகளில் மிக ஆழமாக ஆராய்ந்தார். ஒன்று பிளாக் ஹோல். அதை சந்திரசேகர் என்பவர் 30 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார். அதில் கொஞ்சம் தீவிரமாக வந்தார். பிக் பேங் மாடல் என்பது 1930லேயே வந்துவிட்டது. அதிலும் இவர் சற்று தீவிரமாக வந்தார். பிக் பேங் தியரியில் இவர் மிக மிக தீவிரமாக ஆராய்ந்த போது அவர் கண்டுபிடித்தது, பிக் பேங் ஏற்பட்ட உடனே 3 நிமிடத்தில் இன்று நாம் பார்க்கிற அனைத்து துகள்களும் தோன்றிவிட்டன. 3 நிமிடத்தில் இந்த செகண்டில் இது ஏற்பட்டது, இந்த செகண்டில் இது ஏற்பட்டது என்று ஒரு மிகப்பெரிய ஒரு டைம் டேபிளை கொடுத்து விட்டார் ஸ்டீபன் ஹாக்கிங். அப்படி கொடுத்த கையோடு தனது கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கிறதே அங்கே மேலோங்குகிறது. ஒவ்வொரு செகண்டிலும் பிக் பேங் ஏற்பட்டதுக்கு பிறகு என்ன ஏற்பட்டது, எப்படி துகள்கள் தோன்றின, எப்படி இந்த கேலக்சி தோன்றியது, எப்படி மனிதன் தோன்றினான் என்பதையெல்லாம் படிப்படியாக சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்லை. அதற்கு பிறகு அவர் ஒரு வரியை எழுதினார், therefore I don't require a God to create the universe என்று சொன்னார். அங்குதான் சற்று மேற்கத்திய மதங்கள், இவர் சார்ந்த மதமே சிந்திக்க ஆரம்பித்தது. நம்முடைய மதத்தை சார்ந்த ஒருவர் நமது கோட்பாடு இறைவன் படைத்தான் என்பது அந்த கோட்பாட்டுக்கும் எதிராக ஐ டோன்ட் ரிக்வயர் அ காட் டு கிரியேட் திஸ் யூனிவர்ஸ் என்று சொல்லுகிறாரே என்று சற்று சலசலப்பு உருவானது வேட்டிக்கனில். ஆக போப்பாண்டவர் ஒரு கமிட்டியை ஏற்பாடு செய்து எல்லா விஞ்ஞானிகளையும் அழைத்தார். ஸ்டீபன் ஹாக்கிங்கும் சென்றிருந்தார். அங்கு ஸ்டீபன் ஹாக்கிங் மிக ஆணித்தரமாக பேசினார். ஒரு காலகட்டத்தில் ஒரு சிறிய கோளம் ஆஃப் இன்ஃபைனைட் டென்சிட்டி அண்ட் இன்ஃபைனைட் ப்ரெஷர், அந்த சிறிய கோளம் வெடித்து சிதறியது. அந்த சிதறல்கள் தான் இன்று போய் அப்படியே எக்ஸ்பான்ஷன் ஆகி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் என்ன நடந்தது என்றது எனது கணிதம் சொல்லிவிட்டது. therefore I don't require a God என்று அங்கும் சொன்னார். அப்போது போப்பாண்டவர் அமைதியாக கேட்டார், நீங்கள் கோளம் என்று சொல்லுகிறீர்களே, அந்த கோளத்தை வெடிக்க வைத்தது யார் என்றார். வாட் இஸ் அ காஸ் ஃபார் த பேங் என்றது கேள்வி. அதை வெடிக்க வைத்தது யார் என்றார் போப்பாண்டவர். சற்று யோசித்துவிட்டு அப்பொழுதுதான் ஸ்டீபன் ஹாக்கிங் சொன்னார், perhaps there I may require a God என்றார். உடனே போப்பாண்டவர் thank God என்றார். ஆக தனது நாத்திக தன்மையை ஒவ்வொரு இடத்திலும் அவர் வெளிப்படுத்திக் கொண்டே வந்தார். நாட்கள் சென்றன. பிறகு ஒரு காலகட்டத்தில் பெருவெடிப்பு கொள்கை என்று சொல்கிற இந்த பிரபஞ்ச பிக் பேங் மாடல் சற்று சரிய ஆரம்பித்தது, சற்று வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தது. குறிப்பாக 1998 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்று சொல்லுகிறோமே, பரிசோதனை மூலமாக இந்த பிரபஞ்சம் விரிகிறது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நேற்றையை விட வேகமாக விரிகிறது. இட் கோஸ் எக்ஸ்பான்ஸ் வித் an acceleration என்று கண்டுபிடிக்கப்பட்டது. எக்ஸ்பான்ஷன் வித் an acceleration என்பது பிக் பேங் தியரிக்கு முரணாக அமைந்துவிட்டது. பிக் பேங் தியரி அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியவில்லை. ஏனென்றால் பிக் பேங் தியரி படி ஒரு ஸ்டார் இன்னொரு ஸ்டாரை ஈர்க்கத்தான் வேண்டும். ஒரு ஸ்டார் இன்னொரு ஸ்டாரை ஈர்ப்பது என்றால் எப்படி இது எக்ஸ்பான்ஷன் வித் ஆக்சலரேஷன் என்று 1998க்கு பிறகு பிக் பேங் தியரி வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தது.
அப்போது யோசித்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஒரு புதுவிதமான தியரியை அவருக்குள்ளாக உருவாக்குகிறார். த கிராண்ட் டிசைன் என்ற புத்தகத்தில் ஒரு புதிய தியரியை கொடுக்கிறார். த கிராண்ட் டிசைன் என்ற புத்தகத்தில் அப்போது சொல்லுகிறார் ஸ்டீஃபன் ஹாக்கிங், கடைசி பக்கங்களில் அவர் சொல்கிறார், there is a infinite ஐயா உங்களோட மைக் உங்களோட மைக் மியூட்ல இருக்குது. உங்களோட மைக் மியூட்ல இருக்குது ஐயா. உங்களோட மைக் மியூட்ல இருக்குது. உங்களோட மைக் மியூட்ல இருக்குது ஐயா. ஓகேயா? இப்ப பிக் பேங் வந்து ஒரு பால் வெடிச்சு வந்ததுன்னு சொன்னதுல இருந்து கொஞ்சம் மாறுகிறார். இப்போ there was an infinite field of potential energy. This infinite field by itself, please underline the word, by itself can create and has created this universe என்று ஒரு புதிய சித்தாந்தத்தை வெளியிட்டார். அதோடு நிறுத்தியிருக்கலாம். அங்கும் என்ன சொல்லுகிறார், since that field can and has created the universe, still I say I don't require a God to create the universe என்றார். அங்குதான் இவருக்கும் இவரது மனைவி ஜேன் என்பவருக்கும் சற்று முரண்பாடு அமைந்தது, வித்தியாசங்கள் வந்தன. அப்போது ஜேன் சொல்லுவார், நீங்க என்ன கணக்கு வேணாலும் போட்டுக்கங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க, கடைசியில் ஏன் கடவுளை இழுக்கிறீங்க? உங்களை போல ஒரு கிருப்பிலாக ஒரு சக்கர நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிற உங்களை திருமணம் செய்வதற்கு எனக்கு வேண்டிய பலத்தை கொடுத்தவர் அந்த கடவுள். அவரை பற்றி நீங்கள் பேசுவதென்றால் ஐ எம் ப்ரிப்பேர்ட் டு டைவர்ஸ் என்று சொல்வார்கள். ஆக அங்கே மறுபடியும் அவர் நிற்கவில்லை. he continued to say that the anti-God sentiment அங்கேதான் வந்தது, டைவர்ஸ் ஆனது. ஜேன் டைவர்ஸ் ஆகிறார். பிறகு இவரது தத்துவங்களில் இவரது கணக்குகளில் இப்போது மிகப்பெரிய அளவிலாக இவரது கணக்கு என்று பார்க்கும்போது 32 வயதில் அவர் அந்த ஹாக்கிங் ரேடியேஷன், எனக்கு முன்பு பேசுகிறவர்கள் ரொம்ப அழகாக குறிப்பிட்டார்கள், த பிளாக் ஹோல் இருந்து ஒன்றும் வரவில்லை என்று சொல்லாதீர்கள், அங்கிருந்து ஒரு ரேடியேஷன் வரக்கூடும் என்று இவர் நிரூபித்து, ஸோ த பிளாக் ஹோல் இஸ் நாட் தட் பிளாக், அங்கிருந்து ஒரு ரேடியேஷன் வரக்கூடும் என்று 32 வயதில் கூறினார். ஆனால் அது இன்று வரை பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை. பரிசோதனை அதை கண்டுபிடிக்கவில்லை. ஒரு 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 சோகமான நியூஸ் என்னவென்றால், தனது 32 வயசிற்கு பிறகு அவர் 86 வயது வரை வாழ்ந்தாலும் அதற்கு பிறகு ஒரு பிரமாதமான கண்டுபிடிப்பு அவரிடமிருந்து வரவில்லை. அதை நாம் ஏன் என்று பார்க்க வேண்டும். ஹாக்கிங் ரேடியேஷன் இஸ் the only thing which he predicted, which gave him the name. But that was at the age of 32. அதற்கு பிறகு வாழ்ந்திருக்கிறார் 76 வரைக்கும். அவரிடமிருந்து ஒரு தியரியும் வரவில்லை. அப்பொழுதுதான் நோபல் கமிட்டி தீர்மானித்தது, ஸ்டீஃபன் ஹாக்கிங்குடைய ஆராய்ச்சி முழுவதும் மற்றவர்கள் உருவாக்கிய கோட்பாடுகளில் அந்த பெருவெடிப்பு கொள்கை, பிக் பேங் தியரி என்று இவர் உருவாக்கியதில்லை, அது யாரோ உருவாக்கியது. அவர் அதில் ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்தார். பிளாக் ஹோல் என்பது வேறு யாரோ உருவாக்கினது, அதிலும் இவர் ஆராய்ச்சி செய்தார். ஆகவே இவராகவே புதிதாக ஒன்றும் உருவாக்கவில்லை என்ற நிலைப்பாட்டுக்கு வந்தவுடன் நோபல் பரிசு கொடுக்கப்படவில்லை. ஆக ஸ்டீஃபன் ஹாக்கிங் நாம் பார்க்கும்போது சற்று கவலை அடைய செய்ய வேண்டியது, ஒரே ஒரு இடத்தில் அவர் சொன்னார் அல்லவா, there is an infinite field of potential energy. That infinite field by itself can create and has created this universe என்று சொன்னார் அல்லவா. அந்த இடத்தில் அடுத்த சென்டென்ஸ், therefore I call that infinite field the God என்று சொல்லியிருந்தால் மிக பிரபல்யமாக இருந்திருக்கும். எல்லா பத்திரிகைகளும் finally the Stephen Hawking has brought God into physics என்று போட்டிருப்பார்கள். ஆனால் அவருடைய நாத்திக பார்வை அப்படி எழுத விடவில்லை. அதற்கு பிறகு இப்போது நாம்
அந்த இடத்திலிருந்து தான் நமது ஆராய்ச்சி தொடங்குகிறது. ஒரு மிகப்பெரிய இன்ஃபைனைட் ஃபீல்ட், அந்த இன்ஃபைனைட் ஃபீல்டு தான் நாம் இப்போ நமது ஆராய்ச்சியில் ஒன்றை சேர்த்திருக்கிறோம். நாட் ஓன்லி பொட்டென்ஷியல் எனர்ஜி, that infinite field also had consciousness. அது நாம் சேர்த்திருக்கிறோம் இப்போது. That infinite field of energy and consciousness has created by itself the entire universe and therefore and that is God என்று சொல்லி கடவுளை நாம் இப்போது இயற்பியலுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம். இதைத்தான் நாம் அண்மையில் வெளியிட்டோம், பிசிக்ஸ் ரீடிஃபைன் என்று நம்ம அண்மையில் வெளியிட்டிருக்கிறோம். இந்த புத்தகத்தை பாருங்கள். ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்பவருக்கு நோபல் பிரைஸ் கிடைக்காமல் போனது வருத்தம் தான். அதுக்கு முக்கியமான காரணம் அவரது நாத்திக பார்வை. அந்த இன்ஃபைனைட் ஃபீல்டை பேசினவர் அதுதான் கடவுள் என்று சொல்லியிருந்தால் மிகப்பெரிய ஒரு செய்தியாக இருந்திருக்கும் என்று சொல்லி உங்களுடன் பேசுவதற்கு ஒரு சில நிமிடங்கள் கிடைத்தமைக்கும் இதற்கு என்னை அழைத்த அம்மையார் அவர்களுக்கும் நன்றி சொல்லி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் நன்றி சொல்லி அமர்கிறேன். வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வாழ்க.